அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாட்டின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத பெயர் அண்ணா என்று அழைக்கப்படும் சி.என். அண்ணாதுரை. சமூகத்தின் சிந்தனை, உணர்வு மற்றும் அனுபவங்களை கலை இலக்கியத்தின் மூலம் வெளிப்படுத்திய மாபெரும் மனிதர். நாவல், கட்டுரை, சிறுகதை, நாடகம், திரைக்கதை, இதழாசிரியர் என இலக்கியத்தின் அனைத்து தடங்களிலும் சிறப்பாக செயல்பட்டு தன் பேச்சாற்றல் மற்றும் தனது படைப்பாற்றல் மூலம் ஒரு மாநிலத்தின் முதல்வராகி காட்டியவர் பேரறிஞர் அண்ணா. சமூக மாற்றத்திற்கு விதையிடும் சக்தி படைப்பாளர்களிடம் உள்ளது. மனித வாழ்வின் அழகையும் வலியையும் உணர்த்தி வாசகர்களின் சிந்தனையை தூண்டும் முக்கிய பங்கு படைப்பாளர்களுக்கே உரியது. அத்தகைய படைப்பாளர்களான வாருங்கள் படைப்போம் என்ற நம் குழுவில் இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய நிகழ்வின் விருந்தினர் எளிய மொழியில் வாழ்வியலை, இயற்கையை, சூழலியலை தனது படைப்புகளில் கொண்டு வரும் ஒரு அற்புதமான படைப்பாளர், எழுத்தாளர், முனைவர் ஜி. சிவகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய நெறியாளுநர் தோழர் அன்புமணி அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அவர்களை பற்றிய விருந்தினர் மற்றும் நெறியாளுநர் பற்றிய ஒரு அறிமுக உரையை வழங்குவதற்கு கலைபாலா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது வாருங்கள் படைப்போம் குழுமத்தின் 240வது நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு படைப்பாளராக கலந்து கொள்ளவிருப்பவர் முனைவர் ஜி. சிவகுமார் அவர்கள். அவர்களை பற்றிய ஒரு குறிப்பு. படைப்பாளர் ஜி. சிவகுமார் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சார்ந்தவர். இவர் வேதியியலில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். மதுரையில் நீர்வளத்துறையில் உதவி இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருந்தாலும் அவரது படைப்பாற்றல் ஓய்வெடுக்கவில்லை. கவிதை, சிறுகதை, எழுத்து, பயணம் மற்றும் புகைப்படக்கலை ஆகியவற்றில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டவர். ஆனந்த விகடன், கணையாழி, காணி நிலம், புரவி இதழ்களிலும் கொலுசு கோடுகள் முதலான மின் இதழ்களிலும் இவரது கவிதைகள், சிறுகதைகள் பிரசுரமாகியுள்ளன. இவரின் படைப்புகள் வெம்புகாரி, புல்லாங்குழல்களை சுவைக்கும் யானை, ஆத்மா நாமின் கடவுள், தோடுடைய செவியல், துதிக்கை துளாவல் போன்ற நூல்களும், புல்லாங்குழல்களை சுவைக்கும் யானை கவிதை தொகுதி, தேனி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் வழங்கிய அசோகமித்திரன் நினைவு படைப்பூக்க விருதையும், புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் நடத்திய போட்டியில் முதல் பரிசையும் பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பு. இத்தகு சிறப்பு வாய்ந்த படைப்பாளர் ஜி. சிவகுமார் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். இவரோடு நெறியாளுநராக கலந்து கொள்ளவிருப்பவர் அன்புமணி அவர்கள். அன்புமணி அவர்கள் மதுரையில் வசித்து வருகிறார். இளங்கலை கணிதமும் சிறப்பு கல்வியியல் படித்திருக்கிறார். சிறப்பு குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளி ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். கரைந்து போ மனமே, பூவும் ஈவோ என்ற 2 கவிதை தொகுப்பு நூல்கள் வெளிவந்துள்ளன. அலைகளிலிருந்து தீண்டப்பட்ட காலடிகள் என்ற சிறுகதை தொகுப்பு வெளிவந்துள்ளது. பட்டாம்பூச்சியின் தனிமை, மின்மினியின் இருள், ஒற்றை கையில் என் மூக்கு கண்ணாடி ஏந்தி, முடிவுறா பயணங்கள், பேசும் கடலும் பெயர் தெரியாத மனிதர்களும், வாழ்வை செதுக்கும் சினிமாக்கள், ஸ்ட்ராட்டஜிஸ் இன் ஆன்லைன் டீச்சிங், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சினிமா போன்ற மின் நூல்கள் அமேசான் தளங்களில் வெளிவந்துள்ளது. இத்தகு 2 சிறப்பு வாய்ந்த படைப்பாளர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். அண்ணா, அன்புமணி அண்ணா துவங்கலாம் அண்ணா. மேடம் வணக்கம். வணக்கம் சார், கேக்குதா நான் பேசுறது?
நீங்க பேசுறது கேக்குது கேக்குது சார். கேக்குது நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது சார், கேக்குது சார். வணக்கம் இல்ல சார். எனக்கு ஃபேன் ஓடுறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா இல்ல ஓடட்டுமா? உங்களுக்கு நிறுத்திடலாமா? இல்ல அது ஒண்ணும் இல்லை சார், நான் ஓடட்டும் சார். ஓகே, நன்றி நன்றி நன்றி. நன்றி சார். ஆத்மானாவின் கடவுள் அப்படின்ற கவிதை தொகுப்புல அவன் கசியும் கண்களோடு ஒரு கதை சொல்லிக் கொண்டிருக்கிறான். நான் என் கதையின் நினைவில் கசியும் கண்களை மறைத்தபடி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். பல நூறு எழுதப்பட்ட எழுதப்படாத சொல்லப்பட்ட சொல்லப்படாத கதைகளோடும் கதைகளுக்குள்ளும் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு படைப்பாளருக்கும் ஒரு வாசிப்பாளருக்குமான இடையே இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி கடத்துதல் தான் அந்த படைப்போட முக்கிய நோக்கம் அப்படின்ற வரையில இந்த கவிதை இருக்கு சார். அது போக ஒரு கதைனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கணம் வகுக்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட எழுத்தாளராலேயோ ஒரு படைப்பாளராலேயோ முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது சரியா? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை தந்த அமைப்பினருக்கு முதல்ல என் மனமார்ந்த நான் நன்றியை நான் சொல்லிக்கிறேன். கவிதை என்பது உண்மையில் ஒரு எச்சி. அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எழுதினவனுக்கே தோன்றாத மாய தோற்றங்களை எல்லாம் அது வாசிப்பவனுக்கு காட்டி தரும். அதுதான் அதுல ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க இந்த கவிதை சொன்னீங்க இல்லையா, இந்த கவிதை ஆஹ், கதைக்கான ஒரு இலக்கணத்தையோ கதைக்கான வரையறையோ பேசுகிற கவிதை அல்ல. இந்த கவிதை எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நெருங்கிய நண்பர், உங்களுடைய நண்பர் அவருக்கு இருக்கிற ஒரு தீரா துயரை உங்கள்கிட்ட கண்கள்ல வழிகிற கண்ணீரோட உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சொல்லிட்டு இருக்கிறப்ப நீங்க கேட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய மனதில் ஆழத்தில் மறைந்திருக்கிற துயர் உங்கள் கண்கள் வழியே கசிகிறது. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, அவர் சொல்வது சொல்லக்கூடிய துயர், நீங்கள் மறைத்து வைத்திருப்பது சொல்ல முடியாத அல்லது சொல்லப்படாத துயர். அப்போ இது போன்ற சொல்லக்கூடிய துயர்களும் சொல்ல முடியாத அல்லது சொல்லக்கூடாத துயர்களும், அதைத்தான் கதைன்னு ஒரு உருவமா சொல்றேன். துயர், அந்த துயரைத்தான் கதைன்னு சொல்றேன். எல்லாருக்கும் கதைகள் இருக்குன்னா இது மாதிரியான கதைகள் எல்லாவற்றுக்கும் எல்லாரிடமும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கவிதையை சொல்லுகிறது. நன்றி. அடுத்த கேள்விங்க, பிரிவின் கசப்பெரிய தேநீர் அப்படின்ற கவிதையில வார்த்தைகளால ஒரு உயிர் பலி ஏற்படுது. அந்த உயிர் பலி ஏற்படுற நேரத்துல அந்த கணவனும் மனைவியும் ஒரு தேநீர் அருந்துறாங்க. அப்ப அருந்துறப்ப அந்த தேநீர் எவ்வளவு கசப்பா இருக்கும் அப்படின்ற காட்சியை கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு வார்த்தைகளால ஒரு உயிர் பலி ஏற்படும் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு விழிப்புணர்வு இந்த பொது சமூகத்துல இருக்காங்க. வார்த்தையை பார்த்து பயன்படுத்தணும் அப்படின்ற விழிப்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மன்னிக்கணும், மறுபடியும் அதே ஒரு மாய தோற்றம் தான். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கவிதை ரெண்டு பேர் பிரிந்து இணைந்து பழகின ரெண்டு பேர் சம் ரீசன்ஸ் அவங்க பிரிஞ்சு போற அந்த தருணத்தை குறித்தான ஒரு கவிதை அது. எப்படி அந்த இணைப்பு திட்டமிடப்படவில்லையோ அதே போல அந்த பிரிவும் திட்டமிடப்படவில்லை. ஆனா இதுல என்ன பிரச்சனை சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருமே பழகும் போது அது நட்போ காதலோ இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போ, யாருமே இது முறிந்து போகும் நினைச்சு பழக மாட்டாங்க. ஆனால் குறிப்பா காதலிப்பவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சமூகம் நம்மளை பிரிச்சிருமோ, ஒரு ஜாதி அடிப்படையிலயோ பொருளாதார அடிப்படையிலோ நம்மளை பிரிச்சிருமோங்கிற பயம் இருக்கும். ஆனால் அவர்கள் ஒருபோதும் நாமே இதை பிரிக்க போறோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதான் இந்த கவிதையின் இடை. ஆனா இவங்க நடக்குது. இந்த கவிதை எதை பற்றி பேசுகிறதுனா, அந்த தருணம், அந்த நொய்ந்து போன அந்த கடைசி அந்த இழையை இருவரும் சேர்ந்து மனம் ஒத்து அல்லது மனம் விரும்பாமல் அதை அறுக்கிற அந்த தருணத்தை சொல்லுது. அப்போ ஒரு காதலனிடம் ஒரு காதலன் சொல்வதாக அமைந்த ஒரு கவிதை இருக்கு. அவன் என்ன சொல்றான், விட இது ஒருத்தர் மனம் கசிந்து குறை கூறி நீ என்ன தப்பி நம்ம இது பண்ண போறோம், வா முடிஞ்சு போச்சு, இனி நீ யாரோ நான் யாரோ, வா ஃபைனலா உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுவோம். தேநீர் அப்படிங்கிறது ஒரு குறியீடு. வா கொஞ்ச நேரம் நம்ம பக்கத்துல உட்காந்து பேசுவோம். எப்பொழுதும் போல இயல்பா பேசிட்டு இந்த கடைசி பிரிவுல அது ஒரு கசப்பாய்க்காம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், ஒருவேளை அப்படி இருந்தால் அது கசப்பின், ஒருவேளை நீ மறுத்து விட்டால் அது கசப்பின் ஒரு இதை ஏறிய சுவை ஏறிய ஒரு பிரிவு ஆகிவிடும், தேநீர் போல ஒரு ஆகிவிடும் என்பதுதான் இதை சொல்லுது. நன்றி. அடுத்த புத்தகம் தோடுடைய செவியல். அதுல கவிதை தொகுப்புல எல்லாமே
குறு வரிகள்ல கொடுத்துருக்கீங்க பெரும்பாலான கவிதைகள். இந்த மாதிரி குறு வரிகள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, டிசம்பர் 26க்கு பிறகு வன யானையை பார்ப்பது போலத்தான் இருக்கிறது கடலை பார்ப்பது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரியான சிறு செய்திகள், பெரிய செய்திகளை வந்து சிறு வரிகளுக்குள்ள கொண்டு வர்றது மாதிரியான கவிதைகள் படைப்புகள் சிறந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு பெரிய விவரிப்புடைய நாவலோ இல்ல சிறுகதையோ அது சிறந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கலையின் எந்த வடிவமாக இருந்தாலும் ஒரு ஒரு இந்த உலகத்துல நீங்க பார்த்து ஆச்சரியப்படுறீங்க இல்லையா, அதான் ஒரு கலையின் அடிப்பு. என்னை பொறுத்தவரை பிரமிக்கிறோம் இல்லையா, ஒரு காலையிலயும் சாயங்காலமும் நீங்க பாக்குறீங்களோ பார்க்கலையோன்னு கவலைப்படாமல் ஏராளமான நூற்றுக்கணக்கான ஓவியங்களை இயற்கை அந்தியிலும் காலையில மாலை விடியலிலும் வரைஞ்சு வரைஞ்சு அழிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப நீங்க இதை பார்த்து ஆச்சரியப்படுறீங்க. இது போல வாழ்க்கையில பார்த்து ஆச்சரியப்படும் பொழுது அத ஒரு சக மனிதனிடம் நீங்க வந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதற்கான ஒரு வடிவம் தான் அது. கலையின் எந்த வடிவமா இருந்தாலும் சரி, அதற்கான வடிவம் தான். அப்ப இது வந்து சிறுகதை தான் எழுதணும், இல்ல ஒரு கவிதையா தான் எழுதணும் அப்படிங்கிறது அல்ல. இன்னும் சொல்ல போனா வண்ணதாசன் ஐயா வந்து ரொம்ப அழகா ஒரு இதுல சொல்லுவாங்க. கண்ணன் புலமி ஐயாவுடைய ஒரு கவிதைக்கு பின்னூட்டத்துல அவர் சொல்லியிருப்பார். நான் அடிக்கடி இதை நினைத்துக் கொள்வது உண்டு. இது கிட்டத்தட்ட எல்லா கவிதை தொகுப்புலையும் நீங்க இதை பார்க்கலாம். அவர் சொல்லுவாரு, நீங்கள் ஒரு கதைக்கான இடுகைகளுடன் கவிதைக்குள் வந்து விட்டீர்கள், இந்த சீக்கு எனக்கும் இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்போ நீங்க ஒரு 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 உணர்வை நீங்க அடுத்தவனோட பகிர்ந்துக்கணும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் எது அப்படிங்கிறத உங்களுடைய மனநிலையும் நேரமும் எல்லாம் சேர்ந்துதான் அதை தீர்மானிக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நீங்க சொன்ன கவிதையே, இந்த கவிதை உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சுனாமி தெரிஞ்சிருக்கணும். சுனாமிக்கு முந்தைய கடல் எப்படி, சுனாமிக்கு பிந்திய கடல் எப்படி அப்படிங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இது ஒரு பெரிய சவால். ஒரு நெடுங்கவிதையை எழுதுவதை விட, நான் கவிதைகளை சொல்றேன், கதைகளை விட்டுரும், ஒரு நெடுங்கவிதையை எழுதுவதை விட சுருங்க சொல்லுதல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குறுக தரித்த குரல், அதனாலதான் குரல் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. அப்ப ஒரு சின்ன ஒரு 3 வரிக்குள்ள 4 ஹைக்கூ அதுக்குள்ள எல்லாம் போகல. இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வசதிக்காக நாம் வைத்துக்கிற பெயர்கள் தான். எப்படி நீரை வந்து அருவின்னு சொல்றோம், கடல்னு சொல்றோம், மலைன்னு சொல்றோம், ஆறுன்னு சொல்றோம், குளம்னு சொல்றோம், இப்படி ஏரின்னு சொல்றோம், இப்படி வேறு வேறு பேர்களில் அழைக்கப்பட்டாலும் அது நீர் தான். அதே மாதிரி மரபு கவிதை, ஹைக்கூ கவிதை, ஹைபுன் கவிதை, புது கவிதை, நவீன கவிதை, எப்படி நீங்க சொன்னீங்களாலும் அது கவிதை, அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் அந்த இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, மரபை உடைத்து வெளியில் வந்த கவிஞர்கள், மரபை அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் உடைத்து வெளியில் வந்த கவிஞர்கள் இன்னைக்கு மீண்டும் ஒரு ஹைக்கூங்கிற ஒரு இறுகிய வடிவத்திற்குள், அது ஒரு மரபு வடிவம், அதுல அசை எல்லாமே இருக்கு, அதுக்குள்ள போறதுங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமான முரணாக இருக்கிறது. அதனால் எது ஒரு பகிர்வு அப்படின்னு வரும்போது அது கதையா, கவிதையா, நெடுங்கவிதையா, குறுங்கவிதையா என்பதை எல்லாம் அந்த நேரத்திற்கான உங்கள் எழுதுவோருடைய மனநிலை தீர்மானிக்கிறது. இதுல சிறந்தது அப்படிங்கிறது எதுவும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. சிறந்த பதில் சார். அடுத்த கேள்வி. எல்லோரும் கடிதம் எழுதுவார்கள், நீ கடிதம் பேசுவாய். இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்கீங்க. அந்த கடித போக்குவரத்துன்றது இப்ப வந்து முற்றிலுமா வந்து அழிஞ்சிருச்சு. அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கடித போக்குவரத்து வந்து இன்றைய தொழில்நுட்பங்கள்ல உங்களுக்கு அதே உணர்ச்சிகள் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த அனுபவங்களை கொஞ்சம். வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. நாம் இழந்த சொர்க்கங்கள்ல அதுவும் ஒன்று. ஏன்னா இன்னைக்கு வந்து 50கள்ல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அருமையெல்லாம் தெரியும். நான் என்னுடைய நண்பர்கள் எழுதிய கடிதங்களை எல்லாம் இன்னும் பொக்கிஷமாக நான் பாதுகாத்துட்டு இருக்கேன். அது வந்து ஒரு பெரிய அனுபவம். அந்த கடிதங்கள் இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு வாட்ஸ்அப்ல டக்குன்னு ஒரு மெசேஜை பாக்குறீங்க, ப்ளூடிக் வருதா போறீங்களா, அப்படி அல்ல. நீங்க ஒரு கடிதத்தை எழுதிடுவீங்க, அதற்கான பதில் வரணும். அப்ப இந்த கடிதம் போய் சேருவதற்கான நேரம், அவர்கள் அங்கிருந்து உங்களுக்கு அனுப்புவதற்கான நேரம் அப்படிங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நீங்கள் தினமும் அந்த தபால்காரர் வருகிற நேரத்திற்காக நீங்க அப்ப காத்திருப்பீங்க. அது ஒரு பெரிய சுகம். அது காத்திருக்கிறாரு. ஒரு காதலிக்கு காத்திருப்பதற்கான ஒரு ஒரு காத்திருப்பது போன்ற ஒரு இனிமையான ஒரு சுகம் அது. அப்போ வந்து அவர் கொடுக்கல இல்லைன்னா அன்னைக்கு ஒரு நாள் ஏமாற்றம் ஆயிரும். கொடுத்தோன்னே நான்லாம் பலமுறை அந்த அவசரத்துல அந்த அந்த முனைகளை வந்து ஒழுங்கற்ற முறையில் கையை விட்டு இப்படி எல்லாம் கிழிச்செல்லாம் படிச்சிருக்கேன். அதெல்லாம் இந்த தலைமுறை அறியாத சொர்க்கம். அதெல்லாம் இவர்களுக்கு வந்து இப்போ வந்து இன்னும் சொல்ல போனால் நீங்க வந்து ஒரு பேசுறதுக்கே ஒண்ணும் இல்லையே, எழுதுறதுக்கு என்ன இருக்கு, பேசுறதுக்கே ஒண்ணும் இல்லையே. ஒரு மனிதன் பிறந்த நாளுக்கு ஹாப்பி பர்த்டே என்று கூட போடாமல் HBD என்று போடுகிற காலம் இது. சரி, பிறந்ததுக்கு தான் அப்படி போடுகிறார்கள் என்று சொன்னார். ஒரு மனிதன் நெடிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறானே, அவனுடைய இறப்புக்கு சொல்லணும்னா ரிப் என்று போடுகிறார், RIP ரிப் என்று போடுகிறார்கள்.
ரெஸ்ட் இன் பீஸ் என்று போடுவதற்கு கூட நேரம் இல்லை. இவங்கள்ட்ட போய் நீங்க லெட்டரை உட்கார்ந்து எழுதுங்க, அது ஒரு அனுபவம் அப்படிலாம் சொல்லுவது வந்து இது. நான் இந்த கவிதையில் சொல்லுவது ஒரு பேட்டை பற்றி சொல்லுகிறேன். இந்த கவிதை என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து எல்லாரையும் மேல நலம் நலமறி ஆவல் அன்புள்ள அப்படிலாம் எழுதுற ஆள் இல்ல. நேரடியாக அந்த கடிதத்தை நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா நேரடியாக அப்புறம் எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று அந்த கடிதம் ஆரம்பிக்கும். அது போன்றவர்களை பற்றியான கவிதை அது. நன்றி. அருமை அருமை சார். புல்லாங்குழல்களை துளைக்கும் யானை புத்தகத்துல வந்து ஜென் பருகுதலை பத்தி, அதாவது ஒரு தேநீர் எப்படி ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விரிவான ஒரு கவிதை சொல்லியிருக்கீங்க. அடுத்த கவிதை பாத்தீங்கன்னா, ஒரு பணக்காரர் வந்து பென்ஸ் கார் வச்சிருக்காரு, அதே மாதிரி கோடி கோடியா சொத்து வச்சிருக்காரு. அவர் வந்து இப்ப என்ன பண்றாருன்னா, மின் மயானத்துல இருக்கக்கூடிய புகைக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை வருது. அப்ப இந்த ரெண்டுக்குமான நிலையாமை, அதாவது அக்கணத்தில் வாழுதல் ஜென் பருகுதல்ன்றது வந்து இது வந்து ஒரு நிலையாமையான கருத்து அப்படின்றது வந்து, இந்த மாதிரி நிலையாமை சார்ந்த கவிதைகளோ இல்ல படைப்புகளோ கதைகளோ வந்து மக்கள்கிட்ட வந்து வரவேற்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, மக்கள்கிட்ட வரவேற்பு அப்படிங்கிறது அது வந்து ஒரு தற்காலிகம் தான். ஒரு கலைங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலமே இருந்து, எப்படி நீங்க திரைப்பட பாடல்கள்ல வந்து திடீர்னு ஒரு பாடல் வந்து உதாரணமா நிறைய திரைப்பட வாழை மினுக்கும் விலங்கு மினுக்கும் கல்யாணம்ங்கிற மாதிரியான பாடல்கள் இப்ப தனுஷுடைய சமீபத்தில் அடராவள வெற்றாவளங்கிற பாடல் வரைக்குமான அதெல்லாம் பெரிய வரவேற்பை பட்டது. அதெல்லாம் ஒரு குறுகிய காலத்துல அழிஞ்சிடும். ஆனால் நீங்க இப்போ இந்த இது ஜென் சொன்னீங்களே, ரொம்ப அழகா சொன்னீங்க, அந்த கணத்தில் வாழுது, அவ்வளவுதான். நிலையாமை அதைத்தானே சொல்லுது. நிலையாமையும் வேற ஒரு இதுல சொல்லுது. கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு வாழ்வின் ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் ஒரு முறை எழுதினேன். அவ்வளவுதான். அடுத்த நிமிடம் அடுத்த வினாடி இறந்து போகக்கூடிய வாய்ப்பு உள்ள வாழ்க்கை. நீங்க ஒரு புராண கதை ஒண்ணு சொல்லலாம் நான் ஆசைப்படுறேன். நாரதர் வந்து திரிலோக சஞ்சாரி, அவர் எல்லா பக்கம் சுத்திட்டு இருக்கிறதா ஒரு ஐதீகம். அப்ப விஷ்ணு ஒரு முறை அவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க பூமியில உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, கூட இருக்கிறவங்க எல்லாம் இறந்து கொண்டே இருப்பதை பார்த்த பிறகும் கூட அந்த இறந்த பிணத்தை கொண்டு போய் அடக்கம் செய்து விட்டு வரும் பொழுதே நாளை என்ன செய்ய வேண்டும், அடுத்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும் ஒரு மனிதன் திட்டமிடுறான். அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னார். நீங்க முதல்ல சொன்னதுதான் இந்த கணத்தில் வாழ்தல். அது ஜென். நிலையாமையும் அதையே வேறு வார்த்தைகள்ல சொல்லுது. பாத்துக்க, நாளை உனக்கு கிடையாது, அடுத்த வினாடி கிடையாது, இந்த நிமிடம் வாழ் என்று சொல்லுகிறது. நன்றி. நல்ல பதிவு. கொடுந்துயர் சிதைந்த மனதில் இருந்து வார்த்தைகள் வலிந்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையில வந்து ஒருத்தர் வந்து சொல்லிட்டே இருக்காரு அவரோட துயரத்தை எல்லாத்தையும். அதை வந்து அவர்கிட்ட நம்ம எதுவும் பதில் பேசாம கேட்டுட்டு இருக்கிறது வந்து அந்த மனுஷனுக்கு ஒரு எவ்வளவு பெரிய ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கவிதையில சொல்லியிருக்கீங்க. இதுல வந்து ஒரு வார்த்தையும் பேசாம நம்ம ஒரு மனுஷன்ட்ட வந்து நம்ம சொல்றத கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அல்லது அவங்க நம்ம சொல்லக்கூடிய நம்ம துயரை வந்து இன்னொரு மனுஷர்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம். இன்றைய காலகட்டத்துல மனுஷங்க வந்து அதை காது கொடுத்து கேட்க தயாரா இருக்காங்களா, அதுக்கான நேரத்தை செலவிட தயாரா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இதுல முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் எல்லோருமே பேசுவதற்கு ஆசைப்படுறோம், கேட்பதற்கு ஆசைப்படுறது இல்லை. நீங்க அதான் இப்ப நீங்க ஒரு மேடத்துடைய இது கூட அப்படியே வாட்ஸ்அப்லயே பார்த்தேன். அவங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடி கவனி அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு வரி இருந்தது. யாருமே அதை செய்யறதில்லை, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். அது யாரும் விதிவிலக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்க பேசும்போதே பாதியிலே நம்ம பதில் பேச ஆரம்பிச்சிருப்போம், யாரும் வந்து முழுசா கேட்கறது இல்லை. அப்போ ஒருத்தன் வந்து தன்னுடைய துயரத்தை சொல்லும் போதே நம்ம உடனே அதற்கான தீர்வுகளை சொல்ல ஆரம்பிச்சோம். அந்த சொல்யூஷன், அந்த துயரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம அதற்கான தீர்வுகளை சொல்லாது அவசியம் இல்லை. சில நேரங்களில், பல நேரங்களில் நீங்க கேட்பதே அவனுக்கு பெரிய தீர்வு. அவன் அந்த பேசுறான் இல்லைங்களா, அவன் தன்னுடைய துயரத்தை சொல்றான் இல்லையா, அதை நீங்க முழுமையாக அமைதியாக பொறுமையாக கேட்பதே, அதனாலதான் அதுவே அவனுக்கு போதுமானதா இருக்கிறது, அதுவே அவனுக்கு தேவையா இருக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கேன் நான். மீண்டும் நான் மறுபடியும் சொன்ன பதிலே தான் சொல்லணும். இன்றைக்கு மக்கள்கிட்ட அதெல்லாம் அவ்வளவுக்கான பொறுமையெல்லாம் இல்லை, எல்லாம் செல்ஃப் சென்டர்ட் ஆகி போனோம். துரதிருஷ்டவசமாக யாரும் அடுத்தவனை பத்தி கவலைப்படுவதற்கு இல்லை, வட்டங்கள்லாம் சுருங்கி விட்டது. இதுல அடுத்தவங்க பேசுறத கேட்கறதே கஷ்டம். அப்படிங்கிறப்ப துயரங்கள் எல்லாம் உட்கார்ந்து கேட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லுவதுங்கிறதெல்லாம் ரொம்ப அருகி போய் விட்டதுங்கிறது ஒரு துரதிருஷ்டம். அருமையான பதில் சார். பிறந்த ஊரால் கைவிடப்படுபவர்கள் என்ற கவிதையில் வேலை நிமித்தமா வந்து நம்ம வேற ஊருக்கு போறோம், அப்போ வந்து பிறந்த ஊரோட நம்ம என்னென்ன இழந்தோம்ன்றத அந்த கவிதையில வரிசையா கொண்டு வந்துருக்கீங்க.
அதுல வந்து கடைசி வந்து சொல்றப்ப வந்து பிறந்த ஊரும் கைவிட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்க நிலையில சொல்ற மாதிரி சொல்றீங்க. இப்ப வந்து ஆனா பிறந்த ஊர்கள் வந்து பெரும்பாலும் கிராமங்களா இருக்கிறப்ப இந்த சாதியத்தை வந்து தக்க வைக்கிறதுக்கு ஒரு கருவியா தானே கிராமங்கள் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கலைஞன்கிட்ட எதிர்பார்க்க கூடாது என்ன அப்படின்னா, என்னை பொறுத்தவரை எல்லா சமுதாய பிரச்சனைகளுக்கும் அவன் கையில தீர்வு இருக்கும், அவன் ஒரு தீர்வை சொல்லிடுவான்னு எதிர்பார்க்க கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அவன் பதிவு செய்வான், அவ்வளவுதான். சாதிய கொடுமைகள் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீண்ட காலமாக இருக்கக்கூடும். இந்த கவிதையில் நான் சொல்லுவது என்னன்னா, என்னுடைய அனுபவம் தான். நான் பழனி அடிவாரத்தில் பிறந்து வளர்ந்தவன். அங்கதான் என்னுடைய வாழ்க்கை பால்யம் முழுவதும் பழனி மலையின் அடிவாரத்திலேயும் தான் இருந்தது. ஆனால் ஒரு காலத்துல நம்ம வேலை நிமித்தமாக நான் வந்து பழனியை விட்டு வெளியே செல்ல வேண்டியது. அப்போ மெல்ல மெல்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் எனக்கு பழக்கமாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் எனக்கு அந்த திருமண பத்திரிகைகள் எல்லாம் வந்து தருவதை தவிர்க்க தொடங்கினார். ஏன்னா அவங்க நல்லதான் தான். அவங்க என்ன நினைச்சாங்க, சிவா மதுரையில இருந்து வரணும் இதுக்காக அப்படின்னு ஒரு நல்ல விஷயங்கள் துக்கங்கள் இதெல்லாம் வந்து தவிர்க்க ஆரம்பித்தார். அப்போ இன்னைக்கு நான் வந்து பிறந்து வளர்ந்து இவ்வளவு வருடங்கள் இங்க இருக்கிற இந்த இதுல வந்து இன்று நான் விளையாடிய நான் பாலியத்தில் சுற்றி திரிந்த தெருக்கள்ல போய் நின்னா பழைய ஆட்களுக்கு தான் என்னை தெரியுதே தவிர இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு என்னை தெரியல. அது நான் வந்து எனக்கு அது ஒரு பர்சனல் இழப்பா தான் நான் நினைக்கிறேன். நான் என்னடா நம்ம ஊர்ல நம்ம தெருவுல நம் பிறந்த இடத்துல அந்த தெருவிலே நம்மள தெரியலையே அப்படின்னு போடுறது. நாடிழந்தவனின் துயரத்தை ஒப்பிடும் போது இது ஒன்றும் பெரிய துயரம் இல்லை என்றாலும் கூட இதுவும் ஒரு துயரம் பார்ப்பட்டது அப்படிங்கறதுனாலதான் இதை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். நன்றி. சிறந்த பதிவு. அடுத்து சிறுகதை தொகுப்புல போறப்ப இறந்தவனின் அலைபேசியில் இருந்து வரும் அழைப்பு அப்படின்னு சொல்ற ஒரு கதையில வந்து ஒரு நண்பனோட காதல்ல ஒரு விஷயம் வந்து நடக்குது. அதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அந்த காதல் கைகூடாம போறதுக்கு அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு. இந்த மாதிரி குற்ற உணர்ச்சிகள் வந்து ஒரு மனிதனை வந்து எந்த வகையில மேம்படுத்துது, இல்ல குற்ற உணர்ச்சி வந்து ஒரு மனிதன் வந்து எந்த வகையில வந்து அவனை நிம்மதி இல்லாம ஆக்குது? இந்த மாதிரியான குற்ற உணர்ச்சியை பத்தி உங்களுடைய கருத்து? குற்ற உணர்ச்சி அதுதான் இன்னும் கொஞ்சம் நஞ்சம் மீதம் இருக்கிற மனிதத்தை காப்பாத்தி. நீங்க அந்த குற்ற உணர்ச்சி மட்டும் இல்லாம போச்சுன்னா நம்மெல்லாம் என்ன ஆகும்னு நினைச்சு பார்க்க பயமா இருக்கு. அது குறைஞ்சுக்கிட்டே வருது குற்ற உணர்ச்சி. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரொம்ப காலம் இல்ல, ஒரு குறுகிய கால இடைவெளியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது லஞ்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது உனக்கு தெரியுமா பயங்கரமா லஞ்சம் வாங்குவானாடாவன் என்று சொன்ன அந்த அதிர்ச்சி எல்லாம் போய் புழைக்க தெரியாத வாங்க மாட்டானாம்ல அப்படிங்கிற காலகட்டத்துக்கு நம்ம நகர்ந்து வந்திருக்கோம். அப்ப ஒரு பணத்தை நான் லஞ்சத்தை மட்டும் வச்சு சொல்றேன். லஞ்சத்தை நிறைய தவறுகள் இருக்கிறது, லஞ்சத்தை மட்டும் சொல்றேன். அப்போ அந்த குற்ற உணர்வு நமக்கு இல்லையா, அந்த குற்ற உணர்வு குறைஞ்சிட்டு வருது இல்லையா, அதைத்தான் நான் வந்து சொல்ல விரும்புறேன். அந்த கதையில அந்த குற்ற உணர்வை தான் நான் பதிவு பண்ண விரும்புறேன். ரொம்ப சந்தோஷம், நீங்க அதை மிகச்சரியா சொன்னீங்க. சுஜாதா ஒரு தடவை சொல்லுவார், மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து வருகிற ஒருவன், சிங்கப்பூர்ல தண்டனைகள் வந்து கடுமையான தண்டனைகள், போக்குவரத்து விதிமுறை நீங்க மீறினீங்கன்னா. அப்போ சிங்கப்பூர்ல இருந்து அங்க அவ்வளவு ஒரு கடுமையான விதிகளை முறைகளை வந்து சாலை விதிகளை கடைபிடிக்கிற ஒருவன் சென்னையில வந்து ஏர்போர்ட்ல ஏறி காரை எடுத்தோன்னு கோட்டை தாண்டி நிறுத்துறான் அப்படின்னு சொல்லுவார் சிக்னல். அப்ப இதுதான் அந்த வித்தியாசம். அப்போ அந்த குற்ற உணர்வு தான் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற மனிதத்தை காப்பாற்றுகிறதுங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி. மெஹபூபா அப்படின்ற ஒரு கதையில வந்து பள்ளிக்கால நண்பர் ஒருத்தர் வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறீங்க. அப்ப அவர் ஏற்கனவே அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டது, அப்ப வந்து அவங்க அப்பா திட்டினது, அப்புறம் அவரை திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு சந்திக்கிறப்ப அவரோட நிலைமை வந்து ரொம்ப மாறியா இருக்கிறது. அப்புறம் இன்னொரு நண்பர்கிட்ட கேட்கிறப்ப இல்ல அவர் வந்து இந்த மாதிரி பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்காரு அப்படின்ற இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷங்க நம்ம முன்னாடி பாக்குற மனுஷங்களை வந்து இன்னைக்கு நம்ம பின்னாடி பாக்குறப்ப அந்த கால மாற்றங்கள் இருக்குல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரங்கராட்டின மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா நீங்க எவ்வளவு நுட்பமா இந்த கதையை நீங்க படிச்சிருக்கீங்கிறப்ப கேட்கறப்ப சந்தோஷமா இருக்கு. அதில் வந்து ஒரு வார்த்தை கூட கற்பனை கிடையாது, புனைவு கிடையாது. அது என் வாழ்க்கையில நடந்தது தான். முருகானந்தம்ங்கிறது என்னுடைய கிளாஸ்மேட், 8th வரைக்கும் என்னுடைய கிளாஸ்மேட். என்னுடைய அம்மா வந்து டீச்சரா இருந்தாங்க அடிவார ஸ்கூல்ல. நான் அந்த ஸ்கூல் டீச்சர் பையன்கிறப்ப உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு சில ப்ரிவிலேஜஸ் இருக்கும் அந்த ஸ்கூல்ல. அப்ப நான் தான்
நடனம் ஆடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது எனக்கு உட்காந்து சரியா கிட்டார் வச்ச மாதிரி இப்ப ஒரு பாவனையில எந்திரிக்க தெரியலன்னு புதுசா வந்த HM ராணி டீச்சர் அவங்க மேடம் வந்து என்னை நீக்கிட்டு அவனை போட்டாங்க. அதனால அவன் வந்து அதெல்லாம் தான் அந்த இதை எழுதியிருக்க உண்மைதான். அவன் அப்படிதான் ஆனான். அவன் வந்து மனச்சிதைவு ஆகி கஞ்சா முதலான போதை பெரிய துயரம் அது. கஞ்சா முதலான இதுகள்ல வந்து இது பண்ணான். அப்போ ஒரு பால்யம் அப்படின்னு வரும்போது இப்போ நேற்று 2 நாட்களுக்கு முன்னாடி தாழ்வரைன்னு சொல்லிட்டு கண்ணன் விஸ்வகாந்தி சாருடைய படிக்கிறப்ப நான் அதான் நினைச்சேன். அது முழுக்க முழுக்க அவருடைய நூலின் பெரும்பகுதி அவருடைய பால்யத்தை குறித்த ஒரு நாவல். பால்யம் வந்து நிறைய விவரிக்கப்பட்டிருக்கு அந்த நாவல்ல. எல்லோருக்கும் இருக்கு, கதைகள் இருக்கு. இன்னைக்கு நீங்க என் பையன் அடிக்கடி சொல்ல வேண்டிய நாங்கெல்லாம் உட்காந்து பேசினேன், எங்களுக்கு பேச எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா, உங்களுக்கு எல்லாம் என்னடா இருக்கு, ஒருத்தன் பேசி கூட மாட்டேறீங்க. அதனால பால்யத்தை அந்த அந்த சுவையை என்னைக்காவது ஒரு நாளைக்கு நினைச்சீங்கன்னா உங்க நாக்குல தித்திக்கும். நீங்க நினைச்சப்போ வேற ஒண்ணும் இல்லை. அவ்வளவு அனுபவங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு 50கள் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பால்யம், நம்மளுடைய பால்யம் இருக்கு பாத்தீங்களா, எங்களுடைய பால்யம் இன்றைக்கு 50ல் இருக்கிற எங்களுடைய பால்யம் நாங்கள் வந்து மறுபடியும் சொல்றேன், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஒவ்வொரு எங்களுக்கு அப்ப இவ்வளவு பணம் தேவையில்லை, இவ்வளவு செலவு இல்லை. எங்களுடைய அந்த பால்யத்துல நாங்க சந்தோஷமா இருந்தோம். என் பையன் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரே ஒரு சைக்கிள் டயர்ரா, ஒரு சின்ன கையில சின்ன குச்சி, ஒரு நாள் பூரா சந்தோஷமா ஓட்டிட்டு தெரியுமோன்னு சொன்னோம். அதனால பால்யத்தை குறித்து பேசுவதும் செழிக்காது, கேட்பதும் செழிக்காது, வாசிப்பதும் செழிக்காது. நன்றி. அருமை அருமையா பதில் சார். அடுத்து நரேந்திரன் என்றொரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை. அந்த கதையோட நகர்த்தல்கள் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. அதாவது அதை நம்ம திடீர்னு ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாரு, வந்து பத்திரிக்கை வைக்கிறாரு, யாரா நீங்க நம்மளுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே வர்றப்ப பின்னாடி அப்படி நினைவுகள் போகுது. போறப்ப பஸ்ல வந்து ஒருத்தர் கடலை சாப்பிடுறாரு, கடலை சாப்பிட்டு அந்த தோலை வந்து அந்த பேப்பரை வந்து போடுறாரு. அந்த பேப்பர் போய் ஒரு ஸ்கூட்டர்ல வர்றவரோட முகத்துல பட்டு விபத்துக்கு உள்ளாகிறாரு. அவர் வந்து அந்த குற்ற உணர்ச்சியில வந்து சொல்ற மாதிரியான ஒரு ஒரு கதை எழுதியிருக்கீங்க. இந்த மாதிரியான சிறு சிறு அலட்சியங்கள்னால ஒரு பெரிய விபத்துகள் ஏற்படுதுன்றத மனுஷன் வந்து அறிந்தும் அறியாமலும் வந்து தொடர்ந்து தன்னுடைய தினசரி வாழ்க்கையில பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஒரு பதிவு தான். இது வந்து என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் எழுதணும். ராமகிருஷ்ணன் ஐயா சொல்லுவாங்க, ஒரு எழுத்தாளனுங்கிறவன் எல்லாத்தையும் எழுதி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு இதுல ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, என்னுடைய நெருங்கிய நண்பர் மகுடபதி உடைய புத்தகமும் என்னுடைய புத்தகம் ஒரே நேரத்துல பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தால் வெளியிடும். அப்போ வந்து திரும்பி அவர்கள் பொள்ளாச்சியில இருந்து திரும்பி பழனிக்கு வரும்பொழுது ஒரு பேப்பரை வெளியே போட போகும்போது மகுடபதியுடைய பொண்ணு வந்து சொன்னதாக சொன்னார் அவர். இப்போ மாமா இவ்வளவு தூரம் அந்த கதையில எழுதியிருக்கிறாங்க, நீங்க மறுபடியும் போட போறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது எழுத்தாளர் ஒரு எழுத்து அப்படிங்கிறது ஏதோ இந்த ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்த்துகிறது அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி. சிறந்த பதிவு. அடுத்து மாயா கதை அப்படின்னு சொல்லி ஒரு கதை வருது. அதுல என்னன்னா, ஒருத்தர் வந்து பட்டினத்தார் இந்த மாதிரி சித்தர்கள் எல்லாம் படிச்ச ஒரு கதாபாத்திரம் வந்து அன்றைய சூழல்ல வந்து அன்னைக்கு ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை பத்தின ஒரு குறிப்பு தர்றாரு. அந்த ஒரு பெண் முகத்தை வந்து வேணான்னு சொல்லி இந்த பட்டினத்தார்லாம் படிச்ச பாட்டெல்லாம் ஞாபகம் வந்து அதை கிழிச்சு போட்டுட்டு திருப்பி அந்த ஒரு நிமிஷம் அங்கிட்டு போறப்ப அந்த திருப்பி அங்க ஒரு பெண்ணை பாக்குறாரு. அப்ப அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நேர சபலம் தோன்ற மாதிரியான ஒரு முடிவோட முடிச்சிருக்கீங்க. இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பட்டினத்தாரை படிச்சுட்டு உணர்ந்த பின்பும் திருப்பி இந்த மாதிரி பண்ண போறது, இந்த முரண் அந்த ஒரு நிலையாமை வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் இறந்து போயிறாரு, ராத்திரி முழுக்க பேசிட்டு இருக்காரு. அப்ப அவர் இறந்து போனோடனே அந்த நிலையாமை கருத்து வருது, பட்டினத்தாரை படிச்ச ஞாபகம் வருது. அப்புறம் திடீர்னு இந்த சைடு ஒரு இன்னொரு பக்கம் ஒரு இது வருது. இந்த முரண்களை வந்து தீர்க்கிறது தான் வாழ்க்கை, ஒரு மனிதனோட வாழ்க்கை வந்து முடிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? இல்ல, அப்படி இல்ல. ரொம்ப சுலபமான விஷயம் என்ன, பிரசவ வைராக்கியம் மாதிரி மயான வைராக்கியம்னு ரொம்ப காலமா இருக்கிறது. இந்த கதையில நான் புதுசா ஒண்ணு எழுதிடல. விகடன்ல வெளியில வந்த கதை இது. இந்த கதையை எனக்கு இந்த கதை தொடர்பான ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் என்ன, நினைவுகள் அப்படின்னு சொன்னா, எழுத்தாளர் காசி சிவகுமார் என்னை தேடி வந்தார். வந்து அவர் பக்கத்துல ஒட்டஞ்சத்திரத்துல இருந்தார். அப்ப கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சார், அவர் இறந்துட்டார் அவர் அன்பார்ச்சுனேட்லி. அவர் என்னை தேடி வந்தார். என்ன பாஸ், என் பேர்ல நீ ஒருத்தர் கதை எழுதிருக்கீங்க, நல்லா இருக்குன்னு தேடி வந்தாலும் பெரிய மனநிலை அதெல்லாம். ஒரு இன்னொருத்தனை போய் பாராட்டி, யாருன்னே தெரியாத ஒருத்தனை வந்து பாராட்டுகிறது, அது ஒரு பெரிய மனநிலை. அவரை இந்நேரத்துல நான் நினைச்சுக்கிறேன், நான் காசி சிவகுமார. இது காமம் அப்படிங்கிறது வந்து உண்மையில சொல்ல போனா ரஜினிஷ் சொன்னதுதான். அவரை தாண்டி காமத்தை பற்றி விரிவாக யாரும் பேசின மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அவர் சொல்லுவார், அவர் காமம் வந்து தவறு, அது ஒரு அசிங்கம் அப்படின்னு சொன்னால், அது ஒரு பாவம் என்று சொன்னால், உயிரின் ஆரம்பத்தை காமத்தில் வைத்த கடவுளை போல ஒரு பெரிய பாவி இந்த பிரபஞ்சத்திலே யாரும் இருக்க முடியாது சொல்ல.
நம்மள்ட்ட காமம் குறித்த புரிதல் இல்லை யாருக்கும். உண்மையில சொல்ல போனா இது ஒரு நான் வருத்தமாவே பதிவு பண்றேன். நம்ம எத்தனை பேர் காமசாஸ்திரம் படிச்சிருக்கோம்? அது சும்மா என்ன ஒரு கிளிகளை போட்டுவதற்காக நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கிற ஒரு எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கு? அது குறித்த புரிதல் இருக்கா? அதற்கான தரவுகள் நம்ம இருக்கா? உடனே வந்து அது வேறு வகையான ஒரு இதை நோக்கித்தான் நம்மளை வந்து நகர்த்துது. அப்போ இன்றைய ஒரு இளைஞனுக்கு அல்லது ஒரு ஒரு குழந்தைன்னு வச்சுக்கங்களேன், ஒரு குழந்தைக்கு எப்படி அது அறிமுகமாகிறது, எந்த வகையில அது அறிமுகமாகிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. அந்த கதையை பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மயான வைராக்கியம். நம்ம வந்து எப்பொழுதுமே மனிதன் வந்து மிக மோசமாக நான் வந்து இதுக்கு அதுக்கும் அல்லாடிக்கிட்டே இருக்கும். இதுல இப்ப நான் கடைசியாக எழுதிய துதிக்கை துளாவல்ல கூட நான் அதைத்தான் பேசியிருக்கேன். துதிக்கை துளாவல் கவிதையில கூட வந்து நான் அதைத்தான் பேசியிருக்கேன். ஒரு 10 பருவத்தில் ஒரு பாத்ரூம்ல நிகழ்கிற ஒரு காம போராட்டம் தான் நான் அதுல பதிவு பண்ணியிருக்கேன். அதனால இந்த கதை அப்படிங்கிறது வந்து எனக்கு தருகிற இனிமையான நினைவுங்கிறது காசி சிவகுமாருடைய நினைவு தான். நன்றி. அடுத்த கேள்வி வந்து தெய்வங்களும் முன்னோர்களும் கைவிட்ட போது அப்படின்ற கதையில வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு மக வந்து அப்பா மேல கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை நோக்கி கதை நகருது. அவர் சின்ன வயசுல அந்த மகளை வந்து எப்படி எல்லாம் நம்ம வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்ற அந்த விவரிப்புகள் இடையே வருது. ஆனா அந்த ஒரு கட்டத்துல வந்து நாம அப்பா கிட்ட சொல்லாம இல்ல அப்பாவை நம்பாம அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அந்த பொண்ணு. அது ஏன்னு சொல்லி கேக்குறப்ப நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த ஒரு நான் என்ன சொல்றது என்கிட்ட எதுவும் சொல்லாம ஒரு நிர்கதியான நிலை அப்படின்றதான் தலைப்பா வச்சிருக்கீங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தகவமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையில வந்து அந்த காதல் தோல்வியை பத்தி சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி காதல் என்பது யாதனின் அப்படின்ற கதையிலையும் அந்த காதல் தோல்வியை சார்ந்து ஒரு நண்பன் கூட வந்து போறப்ப அங்க அவர் கடைசி கீச்சைன் வச்சுட்டு ரூம்குள்ள அழுகிற வரைக்குமான அந்த காதல் தோல்வியோட வழியை கடத்திருக்கீங்க. அப்ப காதல் திருமணத்தை பத்தி ஒரு பொதுவான பார்வை உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? இல்ல இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இதை பத்தி. ஏன்னா நீங்க வெளியே கண்டிப்பா. ஆமா, இது என்னென்ன சின்ன சின்னதாவே பிரிச்சு நான் என்னுடைய கன்வீனியன்ஸ்க்காக சொல்லிக்கிறேன். நீங்க கடைசியா கேட்ட கேள்விக்கு நான் கடைசியா வர்றேன். அது கொஞ்சம் சின்ன சிக்கலான கேள்வி. இந்த காதல் எனப்படுவது யாதனின் அப்படிங்கிற இது இப்ப இன்றைய ஜெனரேஷன் காதல் எனப்படுவது யாதனின் அப்படிங்கிற கதை வந்து நான் மறுபடியும் நான் சொல்றேன். நான் டாஸ்டாவெஸ்கியுடைய வெண்ணிற இரவுகள் உலக புகழ்பெற்ற ஒரு நாவல். அந்த நாவல்ல ரொம்ப ஒரு எளிமையான விஷயம்தான். யாரு மற்றவன் அவன் இரவு நேரங்கள்ல அந்த தெருக்கள்ல பீட்டர்ஸ்பர்க்ல தெரிய தெருக்கள்ல இருக்கான். அவனுக்கு ஒரு பெண்ணுடைய அறிமுகம் கிடைக்குது. அவளும் இரவுல வெளியில வர்றா. ஒருத்தர் அறிமுகமாகறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பிணைப்பு வருது. ரொம்ப நெருக்கமாகிறார்கள். திடீர்னு ஒரு ஃபைன் மார்னிங் வந்து அவன் இல்ல நான் வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்ப போகும்பொழுது அவன் எழுதுறான் அந்த வரி வந்து அந்த சொல்லுவான் எழுதுவான். ஆனால் நாஸ்தன்கா நீ அவனுடன் நீ மணமேடைக்கு செல்லும் பொழுது மனம் கசந்து குறை கூறி உன் கூந்தலில் சூடி இருக்கும் இன்னரும் மலர்களில் ஒன்றையேனும் கசக்கி விழ செய்ய மாட்டேன். நான் எத்தனை தடவை இதை படிச்சிருப்பேன், எத்தனை தடவை என்னுடைய நினைவுல நான் திருப்பி திருப்பி நினைச்சுப்பேன். என்ன ஒரு மனநிலை பாருங்களேன், என்ன ஒரு அற்புதமான மூஞ்சில லவ் பண்ணிட்டோ அல்ல ஒத்துக்கலை மூஞ்சில ஆசிட்ட ஊத்துற மிருகம்னு சொல்லக்கூடாது. அந்த அவர்களுக்கெல்லாம் வந்து என்ன அவர்களெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு என்ன அந்த மனநிலையை நீ எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது, எப்படி புரிய வைக்கிறது சொல்லு. அப்போ அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். இதை விட ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் நான் வாழ யார் பாடுவார்னு கண்ணதாசனுடைய ஒரு பாடல் இருக்கு. அதுல இதே மாதிரிதான் ஒரு கதாநாயகனும் நாயகனும் சிவாஜி கணேசனும் ஜெயலலிதாவும் காதலர்களாக இருப்பார்கள். ஒரு சூழ்நிலையில வந்து அவங்க பிரிஞ்சிடலாம். அவ வந்து ஜெயலலிதாவுடைய திருமண நிச்சயதார்த்தத்துல சிவாஜி பாடுகிறார். அந்த பாடல் அமையுது. அந்த பாடல்ல அவர் சொல்றாரு வந்து உன் பாதை நீ கண்டு நீ போகலாம், இனி என் பாதை நான் கண்டு நான் போகலாம், எங்கே நீ சென்றாலும் சுகமாகலாம், நான் எப்போதும் நீ வாழ இசை பாடலாம். ரொம்ப எனக்கு கண்ணதாசனும் தஸ்தாவேஸ்கியும் கை குலுக்கி கொள்கிற ஒரு இடமாக நான் பார்க்கிறேன். கண்ணதாசன் தஸ்தாவேஸ்கி வெந்நீர் இரவுகள் படிச்சிருக்காரு எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயம் படிச்சிருப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா எப்படி அந்த ரெண்டு இதையும் கொண்டு வந்து வைக்கிறார்கள். இது அந்த காதல் எனப்படுவது அந்த ஒரு மனநிலை, ஒரு காதல் அன்னைக்கு ஒரு 90ஸ்ல 80ஸ்ல 90ஸ்ல இருந்த காதல் இன்னைக்கு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கெல்லாம் ஒரு காதல் பழகி ஒரு காதல் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டா லேடிஸுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ஒரு கவசம் இருக்கு. எங்க அப்பா அம்மாவை மீற முடியலன்னு ஒரு கவசம். யாரு பெண்களை குறைத்து சொல்வதா நினைக்க வேண்டாம், எதையாவது சொல்றேன். அதனால அவர்கள் சுலபமாக மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு மறைத்து கொண்டு அவர்கள் வேறொரு வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. ஆனா ஆம்பளை என்ன செய்வான், பையன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒண்ணு ரயில்வே தண்டவாளத்துல போய் தலையை கொடுக்கணும், இல்ல தண்ணி அடிக்கணும், இல்ல குறைந்தபட்சம் ஒரு இல்ல தாடி வளர்த்தணும், இல்ல குறைந்தபட்சம் என்னை மாதிரி ஒரு கவிதையாவது எழுதணும்.
ஒரு காதல் தோல்வி கவிதையாவது எழுதணும். இதுதான் அந்த இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ட்ட பிரேக்கப் எல்லாம் மிக இயல்பாக போன ஒரு ஜென்ரேஷன்ட்ட போய் காதலுக்காக ஒருத்தன் ரயில்வே தண்டவாளத்துல விழுந்து செத்தான் காதல் தோல்விக்குன்னு சொன்னா அது மிகப்பெரிய அபத்தமாக இருக்கும். இது ஒரு அப்புறம் அந்த கதை நான் எழுதிய கதையிலே எனக்கு மிகவும் நெருக்கமான கதை. அந்த கதையில நான் காதல் தப்பு, அது தப்பு, இது தப்பு. என் நண்பருக்கு எனக்குமான ஒரு உரையாடல கூட அவர் சொன்னார், ஏன் சிவா இப்படி நீங்க காதலுக்கு எதிர்ப்பாக மாதிரி அந்த கதையை நீங்க எழுதியிருக்க வேண்டியது இல்லை. இல்ல நான் சொன்னேன், இல்லை நீங்க அந்த கதையை எனக்காக இன்னொரு முறை படிச்சு. நான் எந்த இடத்துலயுமே காதல் தப்புன்னு சொல்றேன். ஒரு தகப்பனுக்கு பெண் குழந்தைங்கிறவ ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் அவளுடைய குழந்தை இளவரசி. அது யாருக்குமே அப்படிங்கிறப்ப அந்த குழந்தை உருவானதுல இருந்து அந்த பிறந்து வளர்ந்து ஸ்கூல் டேஸுக்கு அது இன்னும் நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை இடத்துல அந்த குழந்தைக்காக அவன் காத்திருக்கான் பாருங்க. ஸ்கூல்ல கொண்டு விட்டு காத்திருக்கான், காலேஜ்ல கொண்டு விட்டு காத்திருக்கான். ஒரு எக்ஸாமுக்கு, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எவ்வளவு பேர் எழுதுறாங்க இன்னைக்கு பாக்குறீங்க. ஒரு போட்டி தேர்வுகள்ல வெளியில அப்பாக்கள் உட்காந்து பொண்ணு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு என்னமா இப்படி எழுதணுமா. அப்ப இந்த மாதிரி ஒரு ரொம்ப நெருக்கமா இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அவ எல்லாத்தையும் உதறிட்டு அவ போயிடுறா, ஒருத்தன் கூட போயிடுறா. அது போனது மட்டும் இல்லாமல் என்ன செய்யறா, அப்பா மேலேயே என்னைய கொல்ல பாக்குறாருன்னு சொல்லி ஒரு பொய்யான, அதான் அந்த கதையில ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் அதிர்ச்சி அடையும். அந்த பொய்யான ஒரு புகாரை அவ கொடுக்கும்போது அதை அவரால் தாங்க முடியல. அதுதான் நான் சொன்ன தலைப்பு, அதான் தெய்வங்களும் முன்னோர்களும் கைவிட்ட பொழுது அப்படின்னு. அது வரைக்கும் ஏதோ சரி என்னமோ பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இருக்கு. இந்த கதையில் எந்த இடத்துலுமே நான் காதலுக்கு எதிராக சொல்லவில்லை. கடைசியாக நீங்க கேட்ட காதல் திருமணங்களை பற்றி உங்களுடைய கருத்து இல்லை. எங்க அப்பா அம்மா இரண்டு பேரும் காதல் திருமணம் செய்திருந்தார். ஆனால் அது காதலாக இருந்தது. அவ்வளவு ஒரு அந்யோன்யமான தம்பதிகளாக, புரிதல் கொண்ட தம்பதிகளாக அவர்கள் வாழ்ந்தார்கள். உண்மையான காதல் என்றால் அதை வரவேற்கலாம். ஆனால் இங்கு நம் அனைவருக்குமே தெரியும், இன்று இருப்பதில் 90க்கும் மேற்பட்ட சதவீதமான காதல்கள் வெறும் இன்ஃபாச்சுவேஷன்ஸ். அவ்வளவுதான். நன்றி. நன்றி. அடுத்த கேள்வி 1,32,950 ரூபாய். அந்த கதையில ஒருத்தர் என்ன பண்றாரு, நீங்க ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் லிப்ட் கேட்டு ஏறுறாரு. அப்ப லிப்ட் கேட்டு ஏறுறப்ப அந்த ஒரு மர்ம ஆசாமின்றது நம்மளுக்கு ஒரு இடத்துல பிடிபடுற மாதிரியான ஒரு சிந்தனை வருது. அப்ப கடைசி அவர் இறங்குறப்போ ஒரு 50 ரூபாய் கேட்கிறாரு. நீங்க அந்த 50 ரூபாய் கொடுத்துடுறீங்க. கொடுத்துட்டு ஆனா நம்மகிட்ட என்னென்ன எவ்வளவு ரூபா மிஞ்சிச்சு, என்னென்னலாம் நம்ம அந்த பைக் எவ்வளவு ரூபா, இந்த நம்ம வச்சிருக்க அந்த கார்டுல எவ்வளவு ரூபா பணம் இருக்கு, இது எல்லாத்தையும் பட்டியல் போட்டு அந்த காசை ஆமா அந்த அமௌண்ட்டை சொல்றீங்க. இவ்வளவு ரூபா தப்பிச்சிச்சு அப்பாடா அப்படின்ற அந்த அப்பாடான்ற உணர்வு இருக்கு இல்லையா? இது வராம நம்ம 50 ரூபாயை போய் யாரோ ஒருத்தனுக்கு கொடுத்துட்டோமே அப்படின்ற அந்த உணர்வை நோக்கி தான் பெரும்பாலான மனித மனங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த திருப்திகரமான நோக்கி மனித மனங்கள் வர்றதில்லை. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது மறுபடியும் நான் சொன்ன மாதிரி இதுல ஒரு வார்த்தை கூட புனைவு கிடையாது. இது முழுக்க முழுக்க எனக்கு நேர்ந்த ஒரு அனுபவம் தான். பொள்ளாச்சியில இருந்து இந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூர் அந்த மெயின் ரோட்ல வராம குப்பரலிங்கம் வழியாக ஒரு பாதை இருக்கிறது. அது வழியா வந்தா வாகனங்கள் குறைவா இருக்கும், டிராபிக் கம்மியா இருக்குங்கிறனால. ரெண்டாவது நான் கொஞ்சம் நிதானமா ஓட்டிட்டு வரலாம் அப்படின்னு வரும்போது ஒருத்தர் வழியில நிறுத்தி ஏறிட்டார். அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட இறக்கி விடுங்கன்னு சொல்லிட்டார். ரோட்ல யாருமே இல்லை, தனிமையில வந்துட்டு இருக்கோம். வர எனக்கு கொஞ்சம் தூரத்துல மெல்ல மெல்ல ஒரு என்னன்னா எங்கன்னா இன்னும் கொஞ்சம் போகணும்னு சொல்லும் போது மெல்ல அந்த ஆள் மனதில் அந்த பயம் வர ஆரம்பிச்சு. தப்பு பண்ணிட்டோமா, திடீர்னு பின்னாடி ஒரு கத்தி வச்சு பூரா பூராத்தியம்னா என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற பயம் தான். அது குறித்தானதுதான். அது ஒரு சின்ன ஒரு பகடி தான், ஒரு சும்மா ஒரு விளையாட்டாக சரி அட்லீஸ்ட் இதாவது மிச்சமாச்சே ஒரு 50 ரூபா, அதாவது ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்காம ஒரு நேர்மறையா சொல்லுவதான ஒரு பதிவு தான். நன்றி. நன்றி. அருமை அருமை சார். அடுத்த கதை அம்மா என்றால் அப்படின்ற கதையில அம்மா முதியோர் இல்லத்துல சேர்க்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்துல உடைய குற்ற உணர்ச்சியை அப்படியே கடத்திருக்கீங்க. இன்றைய நவீன காலங்கள்ல குடும்பங்கள் கூட்டு குடும்பங்கள்ல இருந்து எவ்வளவோ மாறியான ஒரு விஷயங்கள்ல நகர்ந்துகிட்டே இருக்கு. இந்த நவீன குடும்ப அமைப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லைண்ணா, ஆரம்பத்துல நான் சொன்னதுதான், வாழ்வின் மீதான விமர்சனம்ங்கிறத சுலபத்துல யாரும் வைக்க முடியாது. ஏன்னா அவரவர்கள் வாழ்வு அவரவருக்கு, அவங்கவுங்க நியாயம் அவரவர்களுக்கு. நான் மறுபடியும் சொல்றதுதான், நீங்க வாகனம் ஓட்டும் பொழுது ஒரு சாலையில் வாகனம் ஓட்டுவனுடைய நியாயத்தை பேசுவீங்க, நடந்து போகும்போது நடந்து போகிறவனுடைய நியாயத்தை பேசுவீங்க. இதற்கு யாரும் விதிவிலக்கே கிடையாது. குடும்பங்கள் இருந்தது, கூட்டு குடும்பங்கள் இருந்தது. அப்புறம் மெல்ல மெல்ல தனி குடித்தனங்கள் வந்தது. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலிஸ்ன்றான். அப்ப அப்பா அம்மா ஒரு குழந்தை, அதே பெரிய பெரிய விஷயமா இருக்கு. அப்படிங்கும் பொழுது ஒரு குறைந்தபட்ச என்னுடைய கேள்விதான் இது. என்னுடைய கேள்வி என்னன்னா,
இப்ப தோழர் நீங்க உரையாடிட்டு இருக்கீங்க தோழர், நீங்க திடீர்னு நாளைக்கு நீங்க பழனிக்கு வர்றீங்க, அல்லது நான் வந்து நீங்க மதுரைக்கு, நீங்க மதுரை தானே, நீங்க மதுரைன்னு சொன்னாங்க, மதுரையா நீங்க? மதுரை தான் சார், மதுரை தான். நன்றி நன்றி. நான் மதுரைக்கு வர்றேன்னு வச்சுக்கீங்க, சந்திக்கிற போது ஒரு டீ வாங்கி கொடுத்துறீங்க எனக்கு, ஒரு தேநீர், வேற ஒண்ணும் இல்ல, ஒரு தேநீர் வாங்கி கொடுக்குறீங்க, நீங்க ஃபோர்ஸ் பண்ணி காசை கொடுத்துறீங்க. எங்கேயாவது அடுத்த முறை பாக்குறப்ப எனக்கு அந்த நன்றி உங்க கூட இருக்கு இல்லையா? யாருக்குமே கண்டிப்பா. நமக்கு ஒரு தடவை டீ வேணும். அப்ப ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கணும்னுக்கு ஒரு குறைந்தபட்ச நன்றி உணர்வு கூட நமக்கு இருக்காதா அப்படிங்கிற கேள்விதான் அந்த கதையில. அது என்ன அப்படின்னா, ஆனா ஆனா பெற்றவர்கள் இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்க, அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நிறைய நம்மளை ஏமாத்திக்கிறோம், பெற்றவங்களும் ஏமாத்திக்கிறாங்க. இல்ல நான் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கேன், முதியோர் இல்லத்துல நல்லா இருக்கு, என்னோட ஏஜ் குரூப்ல இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கிறோம். ஆனால் நான் திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன், வாழ்க்கையை நீங்கள் என்னவாக பார்க்க, வாழ்க்கையை நீங்கள் உணர்வு பூர்வமாக பார்க்கிறீர்களா, இல்லை யதார்த்தம் என்ற பெயரில் அறிவுபூர்வமாக பார்க்கிறீர்களா? அப்ப ஒரு குறைந்தபட்ச இது இருந்தால் கூட நிச்சயமாக அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும், தன்னுடைய தாய் தகப்பனை அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். அது விதிவிலக்குகள் இருக்கலாம், விதிவிலக்குகள் இருக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப எல்லா அம்மானா சும்மா இல்லடான்னு பாட்டெல்லாம் பாடலாம். கெட்டு போன தாய் ஊரில் எங்கும் இல்லைன்னு பாட்டலாம், அதெல்லாம் சும்மா ஒரு பைட்டிக்கா அழகுக்காக எழுதப்பட்ட வரிகள். ஏன்னா ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன் தோழர். நான் சென்னை செல்வதற்காக பொள்ளாச்சியில நான் ஒர்க் பண்ணும்போது அங்க இருந்து கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்க ஒருத்தர், அவரு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரிதான், எல்லார்ட்டையும் பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு, கேட்க ஆட்கள் இல்லை. அவரா பேசுறாரு, சொல்றாரு இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து 10 வருஷமா 8 வருஷமா குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகி இப்ப என் ஒய்ஃப் கன்சீவ் ஆயிருக்காங்க, கருவை கலைக்க சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க, ஏங்க அப்படின்னா, யாருங்க சொல்றாங்கன்னா எங்க அம்மா கலைக்க சொல்றாங்க. அதிர்ச்சி மேல அதிர்ச்சி, என்னங்க சொல்றீங்க, எதுக்குங்கன்னா, இல்ல எனக்கு முன்னால குழந்தை இல்ல, எங்க அக்கா வீட்டுக்கார் சரியில்லை, எங்க அக்கா குழந்தைகளை நான் தான் வளர்த்துறேன், படிக்க வைக்கிறேன், உனக்கு நாளைக்கு ஒரு குழந்தை வந்தா நீ வந்து இந்த குழந்தைகளை பார்க்காம போயிருவா, அதனால உனக்கு குழந்தை வேண்டாம்னு எங்க அம்மா சொல்லி. உங்களால கற்பனை பண்ண முடியுமா? ஒரு அம்மா இப்படி சொல்வதை உங்களால கற்பனை பண்ண முடியும்? நான் காதால கேட்டேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. சோ விதிவிலக்குகள் எல்லா பக்கம் இருக்கு, இருந்தாலும் ஒரு குறை, அவங்க எவ்வளவு மோசமானவர்களா இருக்கட்டுமே, நான் 1000 மேடைகளில் சொல்லுவேன், பிறந்தொன்ன உன்னை கருவில் அழிக்காம, பிறந்தொன்ன தூக்கி குப்பை தொட்டியில போடாம, உன்னை குழந்தை தொழிலாளராக அனுப்பாமல், உன்னை வந்து வளர்த்து ஆளாக்கி ஒரு வேலை வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் கூட இருந்த ஒரு தாய் தகப்பனுக்கு குறைந்தபட்ச ஒரு நன்றியை கூட நீ திருப்பி செலுத்தலைன்னா எப்படி அப்படிங்கிற கேள்விக்கான வழிதான் அந்த கதை. நன்றி. அருமையான பதில் சார். அடுத்து, பழைய காதல் எனப்படுவது யாதனின்னு சொன்ன அந்த நீங்க சொன்னதோட ஒட்டி ஒரு நீச்சியான இந்த கேள்வி. நீங்க ஒரு கவிதை ஒண்ணு எழுதியிருக்கீங்க, தனுஷ்களின் தம்பிகள் அப்படின்னு. தனுஷ்களின் தம்பிகள் ஒழுங்காக படித்து மழுமழுவென்று சவரம் செய்த முகத்தோடு நல்ல வேலைக்கு போகிறார்கள். தாடி அடர்ந்த தனுஷ்களை போல் தண்ணி அடிப்பதில்லை, புகைப்பிடிப்பதில்லை, அடிதடிகளில் இறங்குவதில்லை, முழு போதையில் வாட்ட கருவாட் என்று பாடியபடி இரவு தெருக்களில் ஆடுவதில்லை, தனது பணத்தை தொலைத்த பின்னும் அப்பாவிடம் சொல்ல பயந்து அழுகிறார்கள். தனுஷ்களை போல் அப்பாவை எதிர்த்து வாயாடுவதில்லை, ஆனாலும் அமலாப்பால்கள் தனுஷ்களைத்தான் காதலிக்கிறார். இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க வந்து அந்த உறுதலையான காதலா இருக்க அந்த காதல் எனப்படுவது யாதனில வந்து அந்த எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்யாணத்துக்கு போய் வாழ்த்து விட்டு வர்றதுக்கான ஒரு எச்சத்தை வந்து ஒரு கதையா கொடுத்திருக்கீங்க. இன்றைய தலைமுறைகள் வந்து அதுக்கு அப்படியே அடுத்த ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இத வந்து எப்படி? இல்ல, இதற்கு யார் காரணம்? நம்ம தானே காரணம். ஒரு பெண் குழந்தை இந்த சமுதாயத்துல பிறந்து வளர்றா, அவளுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க? கணவன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறீங்க? உங்க திரைப்படங்கள் தானே. நீங்க திரைப்படங்களை தாண்டி அதை தாண்டி எல்லாம் வர முடியாது. இன்னைக்கு நீங்க இன்னும் சொல்ல போனா வெகு நீண்ட காலமாக நம்ம தலைவர்களே திரைப்படங்களை தானே தேடிக்கிட்டு இருக்கோம். திரைப்படங்கள் வந்து அவ்வளவு தூரம் நம்ம வாழ்வோடு பின்னி பிணைந்தவை, அவளை நீங்க விளக்கவே முடியாது. நீங்க அப்போ ஒரு பெண் குழந்தைக்கு நீங்க அவளுக்கு விவரம் தெரியும் போது நீங்க என்ன காட்டுறீங்க? அன்றைய கதாநாயகர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? ஒரு கதாநாயகன்னா அவன் அழகா தலையை சீவி இருக்கணும், ஷேவ் பண்ணியிருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், ஒரு ஒழுக்கமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், தண்ணி அடிக்கக்கூடாது, தம் அடிக்க, இப்படி இருந்தது. ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? இவர்கள் வந்து எல்லா அநியாயம் அக்கிரமும் பண்ணுவாங்க. இவங்க வேலையே என்னன்னா, அவன் ஹீரோ அப்படித்தான் இருப்பான், ஹீரோ தண்ணி அடிப்பான், எல்லா பொம்பளை பிள்ளை எல்லா வேலையும் செய்வான், உனக்கு என்ன வேலைன்னா நீ அவனை கல்யாணம் பண்ணி திருத்தணும். அப்படிங்கும் போது இந்த பெண் குழந்தைகளுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? நீங்க யார குறை சொல்லுவீங்க? நான் மறுபடியும் ஆரம்பத்துல சொன்னீங்க, ஏன் காதல் இன்னைக்கு இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொன்னால் இதுதான் காரணம். இன்ஃபேச்சுவேஷன். ஏன் அப்ப ஒரு பார்த்தோன்னே
அப்போ ஒரு மோசமானவன் தான் கதாநாயகனா? அப்போ ஒரு சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது சமுதாயத்தால் விளக்கப்பட்ட கனிகளை உண்பவன் மட்டும்தான் ஒரு கதாநாயகனா? அவனை திருமணம் செய்து கொண்டு திருத்துவது ஒன்றுதான் வேலையா? அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் மிக சிக்கலான கேள்விகள், மிக மோசமான ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம். இதற்கெல்லாம் யார் காரணம்? இதற்கெல்லாம் என்ன செய்யணும்? அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு கேள்வியா தான் அந்த கவிதையை எழுதியிருக்கேன். நன்றி. அருமையான பதில். அடுத்து யானைகளை தொடர்ந்து அந்த வெம்புத்தறியில சொல்றீங்க, அது ஒரு யானையை பார்க்க போறதுன்றது எவ்வளவு ஆர்வமா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டே வர்றப்ப ஒருத்தர்ட்ட கேட்கறப்ப அவர்கிட்ட வழிகட்டிட்டே போறோம், பின்னாடி பைக்ல வச்சு கூட்டிட்டு போறீங்க. அப்ப கடைசி ஒரு இடத்துல யானையை பாக்குறப்ப எதுக்கு இவ்வளவு ஆர்வம் சொல்றப்ப அதுல எங்கோ என் டிஎன்ஏவில் யானை பார்க்கும் ஆர்வம் எத்தனையோ தலைமுறைகளாக மறந்திருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த யானை மீதான ஆர்வம் அது எங்கிருந்து வந்தது? அது எப்படி அந்த தலைப்புகள் யானை பார்க்கிற அந்த எல்லாமே யானையை ஒட்டியே இருக்கே, அது எப்படி? இரண்டு விஷயங்கள். ஒண்ணு, எனக்கு யானை ரொம்ப பிடிக்கும். பட் இப்படி சொல்றதே அபத்தம் தான். யானை பிடிக்காதவர்கள் யாருமே கிடையாது. ஆனா என்ன, இந்த கதை மறுபடியும் நான் மீண்டும் சொல்றது, அந்த கதையின் கடைசி வரியை தவிர பாக்கி எல்லாமே உண்மை. கடைசி வரி மட்டும்தான் புனைவு. இந்த யானை பக்கத்துல நான் போனதும் உண்மை, எல்லாமே உண்மை. போன் அடிக்கல, செல்போன்லாம் அடிக்கல, நான் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த யானையை பார்ப்பதற்காக பழனியில இருந்து கொடைக்கானல் ரோட்ல இருக்கிற புளிய மரத்து செட்டுங்கிற இடத்துல ரெகுலராக நான் செல்வது வழக்கம். போய் அங்க சாயங்காலம் அந்த ஒரு பாறையில படுத்திருந்தோம்னா அந்த வாட்டர் டேங்க்ல தண்ணி குடிக்கிறதுக்காக யானைகள் வரும். இது முழுக்க முழுக்க இதானதுதான். யானை பிடிச்சிருக்கு எனக்கு. யானை நிறைய காடுகள் நான் வேணா உண்மையில சொல்றேன் தோழர். நீங்க பெரும்பாலான மக்கள் பார்க்கிற இந்த கோயில்கள்ல பார்க்கறதுலாம் யானை இல்ல, பாவப்பட்ட ஜீவன். நீங்க ஒரு யானையை பார்க்கணும்னா நீங்க காட்டுக்கு தான், ஒரு காட்டுல போய் நீங்க யானையை நேருக்கு நேர் பாக்குறீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அனுபவம். அதுதான் யானை. அப்படி நிக்கும், அப்படியே சும்மா அப்படி நிக்கும், ரெண்டு காதையும் விரிச்சிட்டு நிக்கும். அந்த காட்டுக்குள்ள போகும்போது உங்களுக்குள்ள ஒரு அலை அடிக்கும் பாருங்க, மாறி மாறி. ஐயோ யானை எங்கேயாவது வந்துருமா என்கிற பயமும், ஐயோ யானை வந்துடாதா அப்படிங்கிற ஆசையும் மாறி மாறி அலை மோத மோத நம்ம அந்த காட்டுக்குள்ள போய் ஏதாவது இடத்துல தூரத்துல நின்று அதை பார்த்தோன்னு நிறைய நான் காடுகள்ல யானைகளை பார்த்திருக்கேன். அது எப்படி சொல்றது, அதை பற்றி யானை பற்றி பேசினால் பேசி தீராது, அவ்வளவு பெரிய விஷயம். அது என்னுடைய ஆதர்சம். இந்த தலைப்புகள் தொடர்ந்து அமைவதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது, திட்டமிடல் மாதிரிதான். ஆனால் இந்த கடைசி கவிதை தொகுப்பு துதிக்கை துளாவல்ல அது யானையே இல்லை. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற ஒண்ணு. ஆனா அதுவும் ஒரு யானையை போலவே தோற்றம் கொண்டதும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி தான் எனக்கு. நன்றி. அருமையான பதில்கள். உங்களோட கதைகள் நிறைய பேருந்துகள் சார்ந்த அந்த அற்ப புழுவாகிய நான்றது எப்படி ஒருத்தருக்கு நம்ம மேல சாஞ்சி படுத்தா நம்ம எந்திரிச்சு போறோம், அவங்களை இது பண்றோம். ஆனா அவங்க இன்னொருத்தவங்க எதுவுமே எதிர்பாராம நம்மள இது பண்றாங்க, நம்ம தூங்குறப்ப எதுவுமே சொல்றது இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள், சின்ன சின்ன உணர்வுகளை பெரிய கதையா நகர்த்தி கொண்டு போயிருக்கீங்க. இதுக்கான உந்துதல் எங்க இருந்து கிடைச்சது? எனக்கு அது நான் நிறைய அந்த கதைகள்ல இருந்து படிச்சு கத்துக்கிட்டேன், எப்படி சின்ன சின்ன உணர்ச்சிகளை ஒரு பெரிய கதையாக்குறதுன்னு. அந்த அளவுக்கு நல்லா சிறந்ததா இருந்தது எல்லா படைப்புகளும். நன்றி நன்றி தோழர். நான் 12 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஒரு நாளைக்கு 240 கிலோமீட்டர் பழனியிலிருந்து மதுரை டிராவல் பண்ணியிருக்கேன். மோர் தென் 12 இயர்ஸ். ஃபேமிலி இங்க இருந்தாங்க, அலுவலகம் மதுரை. நான் போயிட்டு வந்திருக்கேன். அப்ப என்னுடைய பயண அனுபவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான அனுபவங்கள், நிறைய எல்லா அனுபவங்களும் இருக்கு. அதுல ஒரு சின்ன இது செம்பட்டியில பக்கத்துல நிகழ்ந்த ஒரு இதைத்தான் லேசா ஒரு புனைவு சேர்த்து அதுல எழுதியிருக்கேன். அதனால பயணங்கள் அது அந்த மாதிரியா நீங்க பயணங்கள் தருகிற அனுபவங்கள், அதை விட நீங்க ஒரு 100 புத்தகங்களை படிக்கிறத விட ஒரு 10 பயணங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் தோழர். ஏன்னா இதுல இருந்து நீங்க கொஞ்சம் கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லும் போது எனக்கு அது ஒரு கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி 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 நன்றி. கேள்விகள் இருக்குன்னு கேட்கறது. மிக்க நன்றி அன்புண்ணா. படைப்பாளர்கிட்ட இருந்து அவரோட பயணத்தை எந்த அளவுக்கு வெளிக்கொணர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்தீங்க. மிக சிறப்பா இருந்தது உங்களுடைய கேள்விகள். அவரும் எந்த ஒரு இதே இல்லாம நம்ம கிட்ட யதார்த்தமா பேசுற அளவுக்கு இருந்தது அவரோட உரையாடல். நம்மளோட ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. கேள்விகள் குமரன் அண்ணா. வணக்கம் வணக்கம். வணக்கம் அண்ணா. கேக்குதா பேசுறது?
கொஞ்சம் விட்டு பிரேக் கேக்குது. ஆகுதுண்ணா. ஓகே, எனக்கு இங்க சிக்னல் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. நீங்க மத்த கேள்வி. இல்ல எனக்கு இல்ல இங்க சிக்னல் கொஞ்சம் கேளுங்கண்ணா. நீங்க கேளுங்கண்ணா. இல்ல சிறப்பு சிறப்பு. அதாவது கேள்விங்கிறத விடவும் எழுத்தாளர் வந்து நிச்சயமா பாராட்டி ஆகணும். அவர் வந்து ஓய்வு பெற்றவர்னு சொன்னாங்க. ஆனா ஓய்வு பெற்றவர் மாதிரி தெரியல. ஆமா, ஒரு 45 வயது இளைஞர் மாதிரி தான் இருக்கிறாரு. நன்றி நன்றி. அவரோட எண்ண ஓட்டங்கள் வந்து அவரை வந்து இளமையாக வைத்திருக்கிறதுன்னு தான் நினைக்கிறேன். அவரோட எல்லாமே அது சிறுகதையாகட்டும், கவிதைகளாகட்டும், அவர் சொன்ன அந்த ஒரு ரொம்ப யதார்த்தமா இருக்குது உரையாடல். அதுல வந்து அன்புக்கு வந்து பாராட்டுகள். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து வெளியில கொண்டு வந்தீங்க அன்பு. அது வந்து நன்றி உங்களை தான் நன்றி வந்து பாராட்டணும். அவர் குறிப்பிட்ட மாதிரி கதைகளை வந்து முழுமையாக உள்வாங்கியிருக்கிறீங்க. அது இல்லாம அந்த கதைகளோட அந்த தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மூங்கில்களை தின்னும் யானைகள் அப்படின்ட்டு. ரொம்ப அதாவது புல்லாங்குழல் தின்னும் யானைகள் அப்படின்னு ரொம்ப ரசிச்சேன். அந்த தலைப்பையே ரசிச்சேன். அருமை. நன்றி. நீங்க அதுவும் கடைசியாக சொன்ன அந்த அக்கா வந்து வேண்டாம், அம்மா வந்து வேணாம் சொல்றாங்க, அக்கா குழந்தைகளை பாத்துக்கணும். அது அந்த வழிகளை நினைக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னாக்கா அது ரொம்ப அருமை. உங்களோட வாழ்வியலை வந்து நீங்க வந்து இலக்கியங்களாக படைத்திருக்கிறதும் மீண்டும் நிறைய இலக்கியங்கள் படைங்க. வாழ்த்துகள். நன்றி இப்படியான நன்றி. ஒரு சிறந்த ஆளுமையை வந்து இன்னைக்கு நம்ம நேர்காணல் கண்டது வந்து அன்பு. உங்களுக்கு வந்து பாராட்டுகள். கலை நினைத்த நன்றி எல்லாருக்கும் வந்து பாராட்டுகள். ரொம்ப மகிழ்ச்சி தோழர். தொடர்ந்து எழுதுங்க, நன்றி சார். தொடர்ந்து எழுதுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி 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 நன்றி. நன்றி நன்றி. மிக்க நன்றி அண்ணா. இணையம் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்துகள் வந்து ஏதோ அங்கங்க கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டோன்னு தான் நினைக்கிறேன். முருகானந்தம் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்வியை கேட்கலாம் சார். நன்றி. கேள்வி ஒன்றும் அதிகமாக இல்லை. ரொம்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் நம்ம அன்புமணி அவர்களே ரொம்ப அருமையாக கேட்டாங்க. இவர் நம்ம சிவகுமார் வந்து ஒரு அற்புதமான கவிஞர், எழுத்தாளர், சிறுகதையாளர் அப்படிங்கிறத நமக்கு எல்லாருமே தெரியும். அதை வந்து அன்புமணிய உரையாடல் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவர்கிட்ட உள்ள இன்னொரு பெரிய சிறப்பாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரே ஒரு அற்புதமான படைப்பாளி. ஆனால் அவர் எந்த ஒரு படைப்பாளியினுடைய எந்த ஒரு புத்தகத்தை படித்தாலும் அதை பற்றி மெனக்கட்டு ஒரு பதிவு முகநூல் எழுதுவார். அது சிறுகதையாகட்டும், நாவலாகட்டும், அல்லது கவிதை தொகுப்பா எதுவாக இருந்தாலும் சரி, அந்த புத்தகத்தினுடைய சிறப்பை வந்து நல்ல அக்கறையோடு நல்ல ஒரு தெளிவா அழகா விரிவான ஒரு மதிப்புரை எழுதி வாசிக்கிறவங்களை வந்து அந்த புத்தகத்தை தேடி பிடித்து வாங்கி வாசிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டுகிற அளவுக்கு எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் என்பதை தாண்டி அந்த அக்கறை இருக்கு அவருக்கு. அப்படி அவர் எழுதின பல கட்டுரைகளை படிச்சு பல புத்தகங்களை வாங்கி ரசிச்சு படிச்சு அந்த அனுபவத்துல நான் பேசுறேன். இன்னொன்னு, சமகாலத்துல வந்து ஒரு படைப்பாளிக்கு வந்து இன்னொரு படைப்பாளியினுடைய படைப்புகளை பற்றி புகழ்ந்து பேசுவதற்கு கொஞ்சம் கூட மனசு வர்றதில்லை. அது வந்து நமக்கு ரொம்ப ஒரு பஞ்சமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். பாராட்டு உணர்வு என்பது வெகுஜனமாக இருக்கக்கூடிய வாசகர் மத்தியில் கூட இருந்து வந்து விடலாம். ஆனால் சக படைப்பாளிகள் வந்து வர்றதே இல்லைங்கிறது இன்னைக்கு உள்ள பிரச்சனை இல்லை, பாரதியார் காலத்திலேருந்து இருக்கிற பிரச்சனை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இவர் வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு பிறவி. அவர் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நபர் இந்த மாதிரி நான் 2 பேரை பார்த்துருக்கேன். 2 பேரை பார்த்துருக்கேன். எத்தனையோ நூற்றுக்கணக்கான புத்தகங்களுக்கு வந்து அறிமுகம். என்னுடைய கணக்கின்படி அந்த புத்தகத்தை வாசிப்பதற்கு குறைந்தபட்சம் 2 மணி நேரம், அதுக்கு மதிப்புரை எழுதுகிற நோக்கத்தோடு இருக்க வேண்டும் என்றால் மறுவாசிப்பு செய்வதற்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரம், அந்த மதிப்புரை எழுதுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 3 மணி நேரம், பேர் மினிமம் 3 hours, கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் செலவழிச்சு அவர் வந்து மற்ற ஒரு எழுத்தாளர் வந்து பாராட்டுங்கிற அக்கறை அவசியம் அவருக்கு என்ன வந்தது, ஏன் இந்த அக்கறையும் அவசியமும் மற்ற எழுத்தாளருக்கு வருவதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு கேள்வி கேட்கறது இல்லை. அவர் அவருடைய பதிவுகளை படிக்கிற ஒவ்வொரு சங்கத்திலையும் அது போன்ற எண்ணங்கள் எனக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர், கொஞ்சம் கூட அகந்தை இல்லாத ஒரு மனிதர், பல நிறைவுகளை பெற்றவர். நிறைவு என்று சொல்லணும்னா he has got a lot of positive things. இத்தனை இருந்தும் கூட அணு அளவும் அகந்தை இல்லை. அவர் எவ்வளவு வேணாலும் அகந்தை
கொல்லக்கூடிய அளவுக்கு நியாயமான காரணங்கள் இருக்குன்னு நான் நம்புறேன். இருந்தாலும் கூட அதெல்லாம் இல்லாம காட்சிக்கு எளியராய், கருத்துக்கு இனியராய், எல்லோரிடமும் பழகுறதுங்கிற அந்த அற்புதமான பண்பு அவர் அதுதான் அவர் ஒரு படைப்பாளி ஆக்கிது. அப்புறம் அவர் இன்னொரு இந்த படைப்பை எப்படி கவிதை எழுதுறோம், யார் எழுதுறாங்க அப்படிங்கிறத உங்களுடைய உரையாடல் பற்றியும் அவருடைய படைப்புகளை பற்றியும் நான் நிறைய பேசுறதுக்கு இருக்கு. பட் அதனால ரொம்ப டைம் ஆகும். அவருடைய கவிதை அல்லது படைப்பு எப்படி பிறக்குது அப்படிங்கிறதுக்கு சொல்லும்போது சொன்னார் ஒன்று, உலகத்தில் இருக்கிற ஆச்சரியங்களை நீங்க ஆச்சரியமா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வந்துடும். யூ ஷுட் ஒண்டர். உலகத்தில் இருக்கிற ஆச்சரியங்களை நீங்க அவதானிக்கணும். கண்ணுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆச்சரியங்கள் குட்டி கிடக்கு ஒவ்வொருத்தருக்கு முன்னாடியும். ஆனா நம்ம எல்லாரும் புலம்பிட்டு தான் இருக்கோம். என்னையா வாழ்க்கை, ஒரு இது இல்லை, அது இல்லை. யாரை தட்டி கேட்டு நின்று கேட்டாலும் அவனுக்கு புலம்புவதற்கு 10,000 விஷயம் இருக்கு. ஆனா அவன் முன்னாடியும் 1,00,000 ஆச்சரியங்கள் இருக்கு. சுஜாதா சொன்னாரு, இந்த உலகத்தின் ஆச்சரியங்களை காலி பண்ணவே முடியாது. ஆணித்தரமா சொன்னவர். அப்படி ஆச்சரியங்கள் நம்மை சுற்றி கொட்டி கிடக்கிறது. அந்த ஆச்சரியங்களை மனமும் நாம் பார்த்தோமானால் அது கட்டாயம் அது ஒரு ரசனை, உச்சபட்ச ரசனைக்கு உங்களை இட்டு செல்லும். அது கதையாகவோ, கவிதையாகவோ, ஓவியமாகவோ, அல்லது இளையராஜா போன்ற உங்களுக்கு வல்ல இசை நுட்பம் இருந்ததுன்னா ஒரு இசையின் ஊடாக கூட அந்த ஆச்சரியத்தை உங்களால் கொண்டு வர முடியுங்கிறது தான் எல்லோருடைய அனுபவம். அந்த விதத்துல ஒரு அற்புதமான மனிதரை பேட்டி கண்ட உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். பிற அவருடைய படைப்புகளை பற்றி பல விஷயங்கள் என்னுடைய கருத்துக்களை அலமோதிட்டு இருக்குது. இருந்தாலும் மற்றவங்களுக்கும் வாய்ப்பு தரணும், நேரம் அதிகமாக எடுத்துக்க விரும்பாத காரணத்தால் அவருக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு கருத்து பதிவிட கொடுத்த உங்களுடைய வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. ஐயா சொன்னது மாதிரி அகந்தை இல்லாத மனிதர் அப்படின்றதுக்கு அவரோட சிரித்த முகத்தோட இருந்த அந்த பதில்களே உதாரணமா நம்ம சொல்லலாம். இருவருமே நெறியாளுநரும் சரி, படைப்பாளர் சரி, இன்முகத்தோடவே இன்னைக்கு நிகழ்ச்சி நிறைவடைந்ததா நான் நினைக்கிறேன். வேற யாராவது கேள்விகள் கேட்கணுமா? குமரேசன் ஐயா, நீங்க. ஒரே நிமிடம். வணக்கம். கேட்கறதில்ல அப்போ? கேக்குதுங்க ஐயா. கேக்குது. நல்லது. நடுவுல அந்த மடிக்கணினில ஏற்பட்ட ஒரு சிக்கல், அதனால கைபேசிக்கு வர வேண்டிய எல்லாம் கொஞ்சம் சில நொடிகள் மட்டும் எனக்கு நெறித்தது. ஆனாலும் முழு கலந்துரையாடலையும் கேட்கவும் முடிந்தது. அதாவது முதல்ல இந்த குழுவுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். அது ஏற்கனவே நம்ம அறிந்து வைத்திருக்கிற எழுத்தாளர்களோடு, படைப்பாளிகளோடு உரையாடுவது என்பதையும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்கோம். நாம் அறிய வேண்டிய எழுத்தாளர்கள் என்பதையும் அவர்களையும் அழைத்து அவர்களோடு உரையாட வைக்கிற அந்த பண்பாட்டையும் நம்ம குழுல பார்க்க முடிகிறது. அதற்கான இன்னொரு எடுத்துக்காட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் இவர் நம்ம சிவகுமார் அவர்களை இன்றுதான் நான் சந்திக்கிறேன். அந்த பொருள்ல சொன்னேன், நான் சந்திக்க வேண்டிய ஒருவரை நீங்கள் கொண்டு இங்கே அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள். அதற்காக வாருங்கள் படைப்போம் குழு பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றிகளை, பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பொதுவா நான் இன்னைக்கு தான் அறிந்து கொள்கிறேன்ங்கிற போது இயல்பாகவே அவருடைய கவிதைகள் அல்லது கதைகள் சார்ந்து என்னால் கருத்து சொல்ல முடியாது. இப்போ அன்புமணி அத்தனை கதைகளையும் அத்தனை கவிதைகளையும் உள்வாங்கி கொண்டு அதை வாசித்து வாங்கி கொண்டு இவர் வரவழைக்க வேண்டிய பதில்களுக்கான கேள்விகளை முன்வைத்தார். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அவர் எதுவுமே தனிப்பட்ட முறையில இவருடைய கோட்பாடுகள் அந்த மாதிரிலாம் போகலாது. ஒவ்வொரு படைப்புல இருந்தும் எடுத்து அதை கேள்வியாக்குறாரு. அவர் தன்னுடைய கோட்பாட்டை இணைத்து தன்னுடைய அந்த கதை கரு அல்லது கவிதை கருவின் சார்ந்த தன்னுடைய கருத்தோடு சேர்ந்து அதை பதிலாகவும் நமக்கு தந்தார். அந்த வகையில் அப்படியான கேள்விகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அன்புமணி. அவருடைய வாசிப்பையும் அந்த வாங்கி கொண்டதையும் அது காட்டுகிறது. அவருக்கு பாராட்டுகள். அதே வேளையில நான் பொதுவாகவே எனக்கு அந்த கருத்து உண்டு. நம்ம படைப்பாளியும் அதுக்கான
தன்னுடைய கருத்தை சொன்னார்னா கூட நல்லதான் இருக்கும். என்னன்னா ஒரு ஒரு படைப்பை நான் வாங்கிக் கொள்வது, நான் உள்வாங்கிக் கொண்டு புரிந்து கொண்டு உங்களோடு உரையாடுவது என்பது ஒரு பக்கம். ஆனா அதற்கான விளக்கத்தையே ஒரு படைப்பாளிடம் கேட்பது என்பது வேறு பக்கம். எனக்கு அந்த 2வது பக்கத்துல எனக்கு பெரிய அளவுக்கு உடன்பாடு கிடையாது. உரையாடலாம், நாம 2 பேருமா சேர்ந்து எவ்வளவு நேரம் சண்டை கூட போட்டுக்கலாம். ஆனா இதுக்கு விளக்கம் கேட்கலாமா அப்படி ஒரு அது படைப்பாளி கூட பிடிக்கிற சவாலாக நினைக்கிறேன். அதை நம்ம வந்து வினாக்கள் தொடுப்பவர்கள் எதிர்காலத்தில் இதற்கேற்ற ஒரு புதிய வழிமுறைகளை, அணுகுமுறைகளை, அந்த உரையாடல் நெறிகளை கூட வகுத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு கூட நான் கருதுகிறேன். நம்ம நண்பர்கள் தான், அதனால கண்டிப்பாக என்னுடைய கருத்தாக ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற அந்த புரிதலை வந்து இதை வைக்கிறேன். அடுத்து இப்ப நீங்க சொன்ன அதனால இப்ப கதையாகவோ கவிதையாகவோ நான் வாசித்ததில்லை என்பதால் இங்கே நீங்க சொன்ன கருத்துக்களில் இருந்துதான் என்னுடைய கருத்தையும் சொல்ல வேண்டியிருக்கிறது. கருத்துக்கள் அல்லது அதன் மீதான கேள்விகள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த மாதிரிதான் சொல்ல வேண்டியது. ஆனா அப்படியான இதுவே ஒரு உரையாடலுக்கான மிக ஒரு நல்ல அடித்தளத்தை அமைத்து கொடுத்ததாகவும் கூட பார்க்கிறேன். எடுத்த நீங்க இந்த கடிதங்கள் பற்றி சொன்னீங்க, உண்மைதான். அது எனக்கு அந்த சோகம் மிகப்பெரிய அளவுல உண்டு. அதாவது கடிதம் எழுதுகின்ற வாசிக்கிற அந்த கலையை, அது ஒரு வாழ்க்கை பண்பாடாகவே இருந்தது. அது எப்படி ஏங்கி கிடந்தோங்கிறதெல்லாம் என்ன, அதை இழந்தது மட்டும் இல்ல, அந்த கடிதங்களையே நான் இழந்திருக்கிறேன். என்னை வந்து உருவாக்குனதுல, என்னை வளர்த்து விட்டதுல கடிதங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. என்னோடு விவாதித்திருக்கிறார்கள், என் கூட பகுத்தறிவு பற்றி விவாதித்தவர்கள், அதுக்கப்புறம் மார்க்சியம் பற்றி விவாதித்தவர்கள், அடிக்கிட்டே போகலாம். எத்தனையோ கடிதங்கள் ஒரு நண்பர்கள், ஒண்ணு இயக்கம் சார்ந்தவர்களா இல்ல, நண்பர்களாவே அவ்வளவு விஷயம். எப்படா நம்மள இதெல்லாம் பேசணுமா, இதெல்லாம் விவாதிச்சோன்னு கடிதங்கள்ல. ஆனா அந்த கடிதங்கள் வந்து மூளையில தான் மூளைங்கிற அலமாரில தான் வச்சிருக்கேனே தவிர அது இல்லை. அதுக்கு மிகப்பெரிய இழப்பு தான் எனக்கு. அது அந்த இழப்பு உணர்வை தூண்டி விட்டுட்டீங்க, உங்களை நான் மன்னிக்க மாட்டேங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். அந்த அப்புறம் சில கேள்விகளுக்கு வர இப்ப கேட்க தயார் இல்லாத ஒரு நிலையை பற்றி சொன்னீங்க. இன்றைய தலைமுறைகளுக்கு, புதிதாக வருகிறவர்களாம். ஆனா அதுக்கு வந்து நீங்க துரதிருஷ்டம்ங்கிற சொல்லை கூட பயன்படுத்தினீங்க. நான் வந்து அது துரதிருஷ்டமா அல்லது துஷ்ட முதலாளித்துவத்தினுடைய சதியா? ஆனா முதலாளியை வந்து மனிதர்களுக்கு கூறு போட்டு, நீ உன்னுடைய இலக்கை நோக்கி, உன்னுடைய நாளையை நோக்கி ஓடு, கூட வர்றவனை பத்தி கவலைப்படாதுன்னு ஆக்கியது இந்த முதலாளியம் அல்லவா? ஏன்னா அதை வந்து தனி மனிதர்களுடைய போக்கு அல்லது அவருடைய குணக்கேடு அல்லது அவருடைய பண்பாட்டு குறைவு என்று பார்த்து விட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும் வைக்கிறேன். இதை வந்து இந்த இதுக்கு மட்டும் இல்லை, இது உட்பட இந்த முதியோர்களை நாம் எவ்வாறு நடத்துகிறோம்ங்கிறதுக்கும் அதை பொருத்தி பார்க்கலாம். ஏன்னா அப்படின்ற ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்தை அறிவதற்கான கேள்வியாக இதை முன்வைக்கிறேன். அது மாதிரி குற்ற உணர்ச்சி பற்றிலாம் நிறைய சொல்லலாம். அந்த குற்ற உணர்ச்சி என்பது ஒன்று தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அது அடிப்படை. தன்னை மாற்றிக்கொள்வதற்கு மட்டும் இல்ல, இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு அது தூண்டி விடும். நான் தான் இப்படி ஆயிட்டேன், புரிஞ்சுக்கலாம் இருந்தேன், மற்ற குறைஞ்சது ஒரு 4 பேரையாவது நம்ம மாத்தணும் அப்படின்ற உள்ள இறக்கி விட்டுரும். ஏன்னா எனக்கு ஏற்பட்ட குற்ற உணர்ச்சிகள் தான் என்னை வந்து தலித்தியம் பேச வைத்தது. எனக்கு ஏற்பட்ட குற்ற உணர்ச்சி தான் பெண்ணியத்தை பேச வைத்தது. இது இங்கே நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இப்படி சொல்ல நிறைய சொல்லிட்டு போலாம். அந்த அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. என்னன்னா அதை நான் செஞ்சாலாம் சரிதான்ட்டு ஒதுக்கிட்டு போய் திமிரா போயிடாம, நான் அந்த குற்ற உணர்ச்சி என்பதை, அந்த உறுத்தல் என்பதை ஏற்றுக்கொள்கிற போது அது என்னையும் மாற்றுவதற்காக என்னை செயல்படவும் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்கிறது அதுக்கு, இந்த குற்ற உணர்ச்சிக்கு. அதில் ஒன்று சொன்னீங்க, பிரசவ வைராக்கியம், அப்புறம் மயான வைராக்கியம் பற்றி சொன்னீங்க. அதை நான் வேற மாதிரி சொல்வது உண்டு. மகப்பேறு வைராக்கியம், அந்த மானா வரணுங்கிறக்காக தான், வேற ஒண்ணு இல்லை. மகப்பேறு வைத்தியம், மயானக்கரை வைத்தியம், மருத்துவமனை வைராக்கியம். அது மகப்பேறு வைராக்கியம், மயானக்கரை வைராக்கியம், மருத்துவமனை வைராக்கியம். மருத்துவமனையில் அப்படிதான், கேட்டை விட்டு வெளியே வந்தாச்சுன்னா உள்ள இருக்கிற வரைக்கும் என்னென்னமோ தத்துவங்கள்லாம் மண்டையில ஓடும். வெளியே வந்தாச்சுன்னா அன்றைய சண்டைக்கு தயாராகிடுவோம். அன்றைய
புத்தகங்களுக்கும் அன்றைய நம்முடைய சொந்த சூதுகளுக்கும் கூட தயாராகி விடுவோம் அப்படிங்கிற அப்படி நினைச்சு சொல்லுவேன். ஏன்னா நான் கொஞ்ச நாள் மருத்துவமனையில கிடந்தவன் அப்படின்றதுனால அந்த அனுபவத்தையும் சேர்ந்து அப்படியான வாக்கியமாவே எழுதியிருக்கிறேன். அந்த அந்த நினைவு எனக்கு வந்தது. இப்ப இந்த இது சொன்னீங்க, ஆண் பெண் வந்து தன் காதலை கூட வேற மாதிரி சமாளிச்சுட்டு போயிடுவார், அடுத்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு போயிடும். ஆனா ஆண் வந்து என்னென்ன மாதிரி தாடி வளர்த்துட்டு போகணும், அல்லது அப்படி போகணும் இப்படி போகணும், தண்ணி அடிச்சுட்டு கிடக்கணும். இப்ப இன்னைக்கு இன்னொன்னு இருக்கு, என்ன ஆசிட் வீசுற அளவுக்கு போறான்ல, பெண் ஆசிட் வீசுவதாக செய்திகள் இல்லையே, என்ன ஆண் தானே அதை செய்யறான் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல. அப்ப அவனை அதை நோக்கி தள்ளுவது எப்படி? அங்க அந்த சிந்தனையோடு நம்ம பேச வேண்டும் என்று கூட நான் நினைக்கிறேன். அப்புறம் பொய் புகார்கள் பற்றி அதை பற்றி சொல்லும் போதுதான் பெண் எப்படி ஒரு தந்தை மீது பொய் புகார் கொடுக்குற அளவுக்கு போனான்னு சொல்லி, அது ஒரு அரிதான நிகழ்ச்சி தான். ஏன்னா அரிதிலும் அரிதான நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, நீதிபதிகள் தண்டனை கொடுக்கும்போது கூட அரிதிலும் அரிதான வழக்கான தானே மரண தண்டனை கொடுக்குறாங்க. அப்படி வருகிற போது ஆக பெரும்பாலும் என்ன பெற்றோர்கள் தான் காதலிக்கிற மகள் மீது அல்லது மகளை அழைத்து சென்ற அந்த பையன் மீது பொய் புகார் கொடுப்பவராக இருக்கிறார். என்ன அவன் வந்து நகைக்காக கடத்திட்டு போயிட்டாங்கிறது, அல்லது அப்புறம் இல்லை இருக்கவே இருக்க ஜீன்ஸ் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு ஏமாத்திட்டான்னு சொல்றது, அப்படிலாம் இருக்குல்ல. அந்த மாதிரியான இதுதான் அதிகம். பெற்றோர்களுடைய பொய் புகார்கள் தான் காவல் நிலையங்களை நிரம்பி வழிகின்றனங்கிறத, அதுதான் யதார்த்தம். ரொம்ப அரிதாக இப்படி ஒரு சில பேர் இருக்கலாம். ஆனா அப்படி கூட அவ ஏன் பெற்றோர் மீது புகார் சொல்ற அளவுக்கு போனாங்கிறதுக்கான பின்னணி ஏதாவது இருக்கணும். அப்படி சொல்லி அவரவருக்கு அவரவர் நியாயம் அப்படிங்கிற போது, அப்படி காதலோடு போக விரும்புகிற பெண்ணுக்கான நியாயமும் இருக்கும்ல அப்படின்னு நினைச்சு பாக்குற ரெண்டையும். இதெல்லாம் உரையாடல் தான். நீ இதுக்கு இது கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இதை வைக்கிறேன். அது மாதிரி இதுல எங்க தவறு வருகிறது என்றால், ஏன் இந்த இழப்பு நீ சொன்னீங்கல்ல, அந்த வயதுல இருந்து அவளுக்காக பாடுபட்டு பள்ளிக்கூடத்துல வந்துட்டாளா வரலையான்னு துடிச்சு அப்படி வந்து வளர்த்தாலாம் உண்மைதான், மறுக்கவே முடியாது. ஆனா அதே நேரத்தில் அந்த சமூகம் அப்படி அவளை பாசத்தோடு இருப்பதற்கு கற்றுக் கொடுத்த சமூகம் என்ன குறிப்பிட்ட வயது வந்தவுடன் அவள் தன் இணையை தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரமும் உரிமையும் இருக்கிறது என்பதையும் கற்றுக் கொடுக்கணும்ல. பாசத்துக்குள்ள முடக்கி வச்சு அவன் காதலையும் அதன் மூலமா ஜாதி வெளியை தாண்டுவதையும் மத வெளியை தாண்டுவதையும் தடுத்து வச்சுட்டாங்கல்ல என்ற அந்த மாதிரி கூட நான் யோசிச்சு பார்க்கிறேன். படைப்பாளி ஆகிய உங்களிடமிருந்து உங்களுடைய கருத்தையும் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்புறம் அது மாதிரி இதுவரைக்கும் நம்ம இந்த உங்க உரையாட 2 பேருடைய அவருடைய கேள்விகள் உங்களுடைய விடைகள்ல இருந்து பார்க்கும்போது, இந்த இழந்தவற்றின் கடந்த காலத்துல இழந்த அந்த வாழ்வு முறைகள் அந்த பற்றிய அந்த ஒரு மற்ற படைப்புகளில் வேற என்னெல்லாம் கூட எழுதிருக்குன்னு எனக்கு தெரியாதுங்கிறதுனால இங்கே பேசப்பட்டவிலிருந்து இந்த கடந்த கால இழப்புகள் பற்றி தான் இங்க வந்திருக்கு, அல்லது மாற்றங்களால் ஏற்பட்ட இழப்புகள் பற்றி சொல்லப்பட்டதாக கருதுறேன். மாற்றங்களால் நமக்கு கிடைத்தவின்னு நிறைய இருக்குல்ல, தொழில்நுட்ப மாற்றங்களால் மட்டும் இல்ல, சமூக மாற்றத்தாலும் கூட, இடஒதுக்கீடு போன்ற நியாயமான அந்த மாற்றங்களால் கூட, என்ன பிடிக்குதோ பிடிக்கலையோ சில சோசியலிச ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்ய வேண்டிய கட்டாயத்தினால் ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே போகலாம். ஏன்னா பண்பாட்டுல ஏற்பட்டிருக்க வேண்டிய ஆணும் பெண்ணும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அக்கா தம்பி கூட நெருங்கி பழகக்கூடாதுன்னு விதிக்கப்பட்டிருந்த சமூகம் இது. இன்னைக்கு நான் சாலையில பாக்குறேன், எங்க வீட்டு பக்கத்துல பாக்குறேன், ஏன்னா ஒரே அலுவலகத்துல வேலை பார்க்கறவங்களா இருக்காங்க, வெளில இறங்கி வந்து ஒருத்தர் மேல தோல் போட்டுக்கிட்டு வந்து டீ கடையில டீ குடிச்சிட்டு ஹாயா உட்காந்து பேசிட்டு போறாங்க. அவங்க வேற மாதிரிலாம் கற்பனையே பண்ண முடியாது. ஏன்னா அடுத்து சில நாட்கள் அவளுடைய கல்யாணத்துக்கு வந்தா ஓடி போய் வேலை செய்யறாங்க. இந்த பண்பாடுகள் எல்லாம் எவ்வளவு அற்புதமான மாற்றங்கள். அப்படியான மாற்றங்களை நம்ம உங்களுடைய படைப்புகளில் பதிவு செய்திருக்கிறீர்களா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இவ்வளவுதான். நன்றி, வாழ்த்துக்கள். உங்களோட கிடைத்த இந்த அறிமுகத்துக்கு முதல்ல மகிழ்ச்சியையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளவுதாங்க. நன்றிங்க. நிறைய பேசுனீங்க. இது என்ன அப்படின்னா, மறுபடியும் சொல்றது அப்படின்னா, ஒரு எல்லாமே இருக்கிற வாழ்க்கை
இதுல நாம் உணர்கிற எல்லாவற்றையும் நம்ம வந்து பதிவு செய்துக்கிட்டே போறதில்லை. அதுல சில விஷயங்களை பதிவு பண்றோம். இன்னைக்கு என்னுடைய புத்தகங்கள்ல அவர் வாசித்ததில் அவர் என்ன சொன்னாரோ அதற்கான பதில்கள் தான். இப்ப நீங்க வந்து முதல்ல சொன்னீங்க, முதலாளித்துவம் பத்தி சொன்னீங்க. உண்மைதான். நான் இன்னைக்கு காலையில எந்திரிச்சு நான் முதல்ல எந்த பேஸ்ட்டை வச்சு பல்லு விளக்கணுங்கிறதுல இருந்து ராத்திரி தூங்கும் போது நான் என்ன செய்யணுங்கிற வரைக்கும் எல்லாவற்றையுமே யாரோ தீர்மானிக்கிற ஒரு மோசமான வாழ்க்கையை தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் பேசுவதற்கு நிறைய முதலாளி எந்த அளவுக்கு அந்த முதலாளித்துவம்ங்கிறது இருக்கு, நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப உயரமான விஷயம் தான். அது ஒரு இது. இரண்டாவது, நான் என்னுடைய உரையில் நான் சொன்னது போல நான் வந்து ஆணவ கொலைகளுக்கோ இதற்கு அப்படியெல்லாம் அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை. நீங்க சொல்லுவதை நான் ஏத்துக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வரணும். இந்த கதையில் நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கதையில் நான் பதிவு செய்திருப்பது அந்த தகப்பனுடைய வழி. அவனுக்கு ஒரு வழி இருக்கு, அவ்வளவுதான். அந்த பொண்ணுக்கு நியாயம் இருக்கு. நான் ஏற்கனவே என்னுடைய உரையில சொன்ன மாதிரி தான், நம்ம எல்லாருமே யாரும் விதிவிலக்கு இல்லாமல் நடந்து போகும்போது நடந்து செல்வனின் நியாயத்தை பேசுவோம், வாகனத்தில் செல்லும் போது வாகனத்தில் செல்வோம் நியாயத்தை பேசுவோம். எல்லாருக்கும் நியாயத்துக்கு காரணங்கள் இருக்குங்க ஐயா. ஒரு 2 வயது குழந்தையின் கழுத்தை அறுத்து கால் குலுச திருடுறவனுக்கு நியாயம் இருக்கு. அது அல்ல விஷயம். நான் சொல்வது அந்த தகப்பனுடைய, நான் ஒரு பார்ட், அது ஒரு பார்ட். ஒரு தகப்பன் அது பொய் கொடுத்தாது, அதெல்லாம் இரண்டாவது. ஒரு தகப்பன் அப்படிங்கிறவனுடைய வழிதான் அந்த கதை. நான் அந்த பதிவு செஞ்ச எந்த இடத்துலயுமே அந்த கதையை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், எந்த இடத்துலயும் இவ பண்ணி தப்பு பண்ணிட்டா, இவ அதை பண்ணிட்டா, அப்படிலாம் கிடையாது. அந்த கதை முழுக்க முழுக்க நனவிலும் நிகழ்விலும் மாறி மாறி வந்து ஒரு கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் புரண்டுகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த பேராகிராஃப்ல புரண்டுகிட்டே இருக்கும். ஒண்ணு அவங்க அப்பா அந்த ஸ்டேஷன்ல இருக்கும் போது அவர் குழந்தை பிறந்ததெல்லாம் நினைக்கிறது, இப்படி இருக்கும். அந்த கதையை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளவுதான். நிறைய இருக்கு வாழ்க்கையில, நிறைய இருக்கு பேச வேண்டிய விஷயங்கள். நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், ஆண் பெண் நட்புங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப நாங்கெல்லாம் எங்களுடைய காலத்துல 80ஸ்ல எல்லாம் ஒரு பெண்ணும் ஆணும் பேசினாலே லவ் தான். அன்னைக்கு அப்படிதான் இருந்தது. 2 பேரும் பேசினாங்கன்னாவே லவ் தான். ஏன்னா அன்னைக்கு பெண்கள் வெளியில வர்றதே அதிகம், அபூர்வம். எங்கேயாவது ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டா மறுபடியும் விசேஷங்கள் அல்லது ஒரு திருவிழாக்கள், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு, அப்ப வெளியில வர்றத பாக்குறதே பெருசு பெண்களை. அதெல்லாம் அப்படி ஒரு காலம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாரும் வந்துட்டாங்க. நல்ல மாற்றங்களை அக்செப்ட் பண்றதுல யாரும் எந்த தயக்கமும் இல்லைங்கய்யா. நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது மறுபடியும் இந்த இடத்துல நான் மறுபடியும் எம்பசைஸ் பண்ண விரும்புகிற விஷயம், நல்ல மாற்றம் அப்படிங்கிறது மனநிலையை பொறுத்தது. அது நிறைய விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டியது. ஐயா இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதத்திற்கான ஒரு கதவை திறந்து விட்டுருக்கீங்க. தொடருவோம் ஐயா. நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. பாராட்டு. மிக்க நன்றிங்க குமரேசன் ஐயா, சிவகுமார் சார். அடுத்ததா நம்ம குழுமத்திலேயே படைப்பாளரா கலந்துக்கிட்டவர் காளிதாசனா, அவரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாரு. சமீபத்துல அவரோட வேடு கவிதை நூலுக்கான திருப்பூர் தமிழ்ச்சங்கம் விருது பெற்றதுக்கான வாழ்த்துக்கள் அண்ணா. உங்களோட கேள்வியை நீங்க பகிர்ந்துக்கலாம் அண்ணா. ஒரு கேக்குதா பேசுறது? கேக்குது சார். அனைவருக்கும் வணக்கமும் நன்றியும். குறிப்பா திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது பெற்றதற்காக கலைபாலா நன்றி சொல்லிட்டு என்னுடைய சிவகுமார் சார் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நல்ல பழக்கம்னா நண்பர் அவரு. அவருடைய எல்லா தொகுப்புகளையுமே நான் படிச்சிருக்கேன். அவருடைய எல்லா தொகுப்புகளையுமே அவர் எனக்கு கொடுத்து நானும் அதை தொடர்ச்சியா படிச்சு அவருக்கு அதை பத்தின மதிப்புரைகளும் உட்கார்ந்துள்ளையும் சரி, இதழ்களில் சரி. எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்ன அப்படின்னா, அவர் வந்து கவிஞர், சிறுகதை ஆசிரியர் அப்படிங்கிறத தாண்டி அவர் ஒரு புகைப்பட கலைஞர், அருமையான புகைப்பட கலைஞர். அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அதுவே ஒரு கவிதையாகவும் சிறுகதையாகவும். இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர்களுடைய கவிதைகளையும் சிறுகதைகளையும் படித்தோம்னா அதுக்கு நிறைய பெரும்பாலும் சூழலியல் பற்றிய சிந்தனைகள் தான் அதிகமா இருக்கு. அதுல வந்து அதை வந்து அவர் பிரச்சார துணியா இல்லாம தொடர்ந்து அதை வந்து கவிதையாகவும் சிறுகதையாகவும் தர்றதுதான் அவரோட சிறப்பே. அவரோட ஆத்மாவின் கடவுள் தொகுப்பு, துதிக்கை துழாவல்,
அதே மாதிரி புல்லாங்குழலில் சேர்க்கும் யானை, இந்த மாதிரி எல்லா தொகுப்புகளையுமே அவருடைய சூழலியல் சிந்தனைகள் தான் ஒவ்வொருவருமே. அதுல இந்த ஆத்மாவின் கடவுள் கவிதையில பார்த்தோம்னா இந்த பழனியில இருந்து வரக்கூடிய சண்முக நதி பத்தின கவிதை, ஆனத்தாவளம் குருவாயூர் பத்தின கவிதை, வைகை நதி பற்றிய கவிதை சொல்லக்கூடிய அந்த ஒரு வரி ரொம்ப எனக்கு இதா இருக்கு. கருவேலம் கிழிசல்கள் பாரு. அதே மாதிரி கொரோனா காலத்துல ஆளற்ற பிரகாரத்தில் வணங்கி என் கைகளில் கமழ்கிறது சானிடைசரின் மனம் அப்படிப்பாரு. சொல்லிட்டு முகக்கவசம் அணிந்திருந்த என்னை பார்த்ததும் அத்தனை சிரிப்பு, முறுக்கு மீசை கருப்பு ராயிருக்குப்பாரு. அந்த கொரோனா காலத்துல வந்து இந்த முகக்கவசம்ங்கிறது எவ்வளவு தூரத்துக்கு இதா இருந்துச்சு. அது இல்லைன்னா சாமி கூட நம்மளை வணக்க விடாதுங்கிற மாதிரியான சூழ்நிலை வந்து அவர் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. அந்த கவிதையை நான் ரொம்ப ரசித்தேன். அதை வந்து அதே மாதிரி சூழலியல் கவிதைகள் சொல்லிட்டே போகலாம். அந்த துதிக்கை தொழாவல்ல வந்து நீங்கள் வீடென்று சொல்லும் ஆற்றின் கரை கல்லறை இந்த மருந்து தான் வந்து நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அந்த ஆக்கிரமிப்புகள் இன்னைக்கு கூட வைகை கரையெல்லாம் வந்து ஆக்கிரமிப்புகளால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது மதுரைக்காரனான எங்களுக்கு தெரியும். நல்லா 2 பக்கமும் மனிதர்கள் ஆக்கிரமிப்பு, பக்கத்துல 2 சைட்லயுமே இடப்பக்கமும் சரி வலப்பக்கமும் சரி அந்த ஆக்கிரமிப்புகள் அரசே ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சு நதியோட அந்த பரப்பளவு சுருங்கிக்கிட்டே வரும். அதெல்லாம் அவனாலையும் சகிச்சுக்க முடியாது, என்னாலையும் சகிச்சுக்க முடியாது. மதுரையோட வைகை நதியோட பரப்பளவே புரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்றாரு. கிட்டத்தட்ட ஓடத் திராணியற்ற நிலையில் திணறி ஊறும் இதை நதி என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படிங்கிற மாதிரி வைகை நதியை கேட்பார். அந்த மாதிரி இவரோட கவிதைகளை வந்து நான் அடிக்கடி எல்லா கூட்டங்களையும் பேசக்கூடிய ஒரு கவிதை வந்து இந்த செம்மக்கட்டை அப்படிங்கிற தைராய்டு பிறந்தவர்களுக்கான மாத்திரைகளை விழுங்குறோட வந்து அப்படிங்கிற ஒரு கவிதை வந்து இப்ப கூட நான் அடுத்து தென்காசியில பேச போறேன். அதுலயும் இந்த கவிதை காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அத வந்து எல்லாருமே ஒரு ஒரு எந்த ஒரு பெண்ணையும் அழகான பெண்ணையும் நம்ம தவறான கணக்கெல்லாம் பார்க்கணும் இல்லையா, அவகிட்ட இருக்கக்கூடிய மனநிலை அவளுடைய உடல்நிலை என்னங்கிறது நம்ம சிந்திக்க தவறுறது ஒரு அழகான கவிதையில அவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த புல்லாங்குழலை சுவைக்கும் யானை கவிதையில ஒரு மறக்கப்பட்ட காதல் அல்லது நினைவிலேயே ஊர்த்துற ஒரு காதலை பத்தி அவர் அருமையா சொல்லியிருப்பார். மணி கடை முன் அசைந்து செல்லும் அலங்கரிக்கப்பட்ட யானை அப்பா ஆனப்பா அப்பா ஆனப்பா என்று என் கையில் இருந்த பாப்பா அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறது. சற்றும் எதிர்பாராதபடி எப்படி இருக்கீங்க என்றபடி வந்தாய். உன் மற்றும் என் குடும்பம் பற்றிய பரஸ்பர விசாரிப்புகளுக்கு பின் பாப்பாவின் கன்னத்தை மலர் ஒன்றை பரிசீலிப்பது போல் மெல்ல தடவியபடி ரொம்ப அழகா இருக்கா ஏன் பொண்ணு என்ற ஒரு வரியில் நிகழ்காலத்தை உறைய வைத்து இறந்த காலத்தை உயிர்க்க வைத்து மாப்பிள்ளை அழைப்பு நதியில் ஒரு மலரென மிதந்து செல்கிறார். எனக்கும் உனக்கும் பிறந்த பிள்ளையா இருந்திருக்க வேண்டியதா இது அப்படிங்கிற அந்த சென்ஸ் இருக்கா, அத வந்து இது ஒரு சின்ன ஒரு வரியில அடிச்சு தட்டிட்டு போற. அதே மாதிரி இன்னொரு கவிதையில சொல்லியிருப்பாரு. இந்த கவிதை வந்து யானை பத்தி தான் அது சொல்லியிருப்பாரு, ஆனா அது யானை பத்தி இல்ல. திருவினான்குடி வாசலில் பணம் வாங்கி ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருந்த யானையில் மேல் அமர்ந்து யானையின் மேலேறி அமர முடியுமா என்றேன். 100 ரூபாய் கேட்ட பாகனிடம் பணத்தை தந்தேன். ஏறுவதற்கு வசதியாக இடது முன்காலை மடித்து உயர்த்தியது யானை. ஏறி நின்று யானையின் விரிந்து அசைந்த காலில் நீ யானை என்று சொல்லி இறங்கி இந்த இடம் தான் நீ யானைன்னு என்று சொல்லி இறங்கினேன். தெருவே அதிரும்படி குளிரிய யானை பாகனின் அங்குசத்தை பிடுங்கி எறிந்து தேக்கந்தோட்டத்தின் அடமனத்தை நோக்கி விரைந்தது. இந்த இடத்துல இவர் சொல்றது முழுக்க படிச்சு பார்த்துட்டே வந்தோம்னா யானையை சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா அது யானையை சொல்லல. ஒவ்வொரு மனுஷனுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பலவீனம், அந்த பலவீனத்தை அவனுக்கு சுட்டி காட்டிட்டோம்னா அவன் பலம் பெற்று ஓட ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அவனோட இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சுட்டானா, அவனுடைய வெற்றியை நோக்கி இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிச்சானா அவனோட வெற்றியை யாருமே தடுக்க முடியாது. ஒரு சின்ன சின்ன வரிகள் மூலமா ஒரு படிமமா ஒரு குறியீடா சூப்பரா சொல்லியிருக்காரு. அவருடைய எல்லா கவிதைகளுக்குமே நான் ரசிகன் அப்படிங்கிற அளவுல இன்னும் கூட நான் நிறைய சொல்லிட்டே இருக்க முடியும். ஆனா
அவர் எப்படி அழகோ அதே மாதிரி அவரோட கவிதைகளும் அழகு. ஒரு ஆணை வந்து நான் ரசிக்கிறேன், ஒரு ஆணை நான் ரசிக்கிறேன்னா அது சிவகுமார் சாரா தான் இருக்கும். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா பக்கத்துல இருந்து அவர் நான் ரசிச்சிருக்கேன். அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுகளுமே எனக்கு கவிதை தரும். நானே கூட ஒரு இல்ல கவிதையில குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் சார். ஒருவேளை எல்லா மனிதர்களுமே அழகுதான், நான் அடிக்கடி சொல்றது. அதற்கு காரணம் வந்து எனக்கு வாய்த்த நல்ல குடும்பம் போல நண்பர்கள், உங்களை போன்ற நண்பர்களும் ஒரு காரணம் சார். நன்றி நன்றி நன்றி. இல்ல நான் சொல்றது என்னன்னா, அதாவது ஒரு சின்ன சின்ன அசைவுகள் கூட நான் கூட உங்களை ஒரு கவிதையில எழுதிருப்பேன்னு நினைக்கிறேன். சிவகுமார் சாரோட கேமரா மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் எழுதிருப்பேன். அது என்னன்னா இந்த மாதிரி ஒரு கவிதையிலே இடையில சொல்லியிருப்பேன். அது என்னன்னா உங்களுடைய சின்ன சின்ன அவதானிப்புகளை நீங்க எப்படி ஒரு புகைப்பட கேமரா மூலமா நீங்க உள்வாங்குறீங்களோ அதே மாதிரிதான் வந்து நான் ஒரு நடக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையும் நான் உள்வாங்கி அதை கவிதைக்கு கொண்டு வருவேன். ஏன்னா அது மாதிரி என்னுடைய இதுல கவிஞன், கலைஞன், சிறுகதை ஆசிரியர் சிவகுமாருக்கு எந்த சந்தேகம் இல்லை. அவரை பத்தி நான் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கிய வாருங்கள் படைப்போம் குழுமத்திற்கு மிக்க நன்றி அண்ணா. அன்புமணி அண்ணாவுக்கு அடுத்து அவரோட படைப்புகளை உள்வாங்கின காளிதாஸ் அண்ணா பேசுனதுக்கும் அவரோட வரிகளை எங்களால் உணர முடிஞ்சது. அதுக்காக மிக்க நன்றி அண்ணா. நிகழ்ச்சியின் ஐயா பேசுங்க ஐயா. ஒரே நிமிடம். உண்மையிலே அந்த யானை கவி ரொம்ப அருமையா இருந்தது. அதை சுட்டி காமிச்ச விதமும் சரி, ரொம்ப அருமையான அந்த சொல்லப்போனா அந்த யானை அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினாங்கிற போதே எவ்வளவு விரிது பாருங்க நம்முடைய எண்ணங்களும். அதற்காக ஒரு தனி பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வேண்டுகோளுக்காக தான் அவர் சொன்ன இன்னும் கூடுதல் தகவலோட சேர்த்து ஒரு வேண்டுகோள் தான் படைப்பாளிக்கு. உங்களுடைய கலையை பற்றி சொன்னாங்க. சென்ற முறை நான் சந்திச்ச மகேந்திர பாபு அவரும் ஒரு புகைப்பட கலைஞர்னு தெரிஞ்சு அதை பற்றி நான் பேசியிருந்தேன். அவரு இப்ப இன்றைக்கு எனக்கு அவருடைய எடுத்த படத்தை அனுப்பி வச்சிருக்கிறார். ரொம்ப அருமையான படம். அதுபோல நீங்களும் எனக்கு நீங்கள் எடுத்த சில படங்களை அனுப்பி நான் மகிழ்வதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி நன்றி. நிச்சயமா நிச்சயம். மிக்க நன்றிங்க ஐயா. நீங்க இப்ப குழுமத்திலேயே கூட பகிரலாங்களே. இப்ப எல்லாருமே பாத்துக்கலாம். வாருங்கள் படைப்பும் குழுமத்துல நீங்க இருக்கீங்க. நீங்க உங்களோட பகிர்ந்துக்கோங்க. ஐயாவுக்கும் தனி செய்தியா பகிருங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக அமைந்ததற்கு முழுமையா அன்புமணி அண்ணாவை தான் சொல்லணும். ஏன்னா அவரோட படைப்புகளை எந்த அளவுக்கு உள்வாங்கி கேள்விகள் கேட்டாரோ அதை உள்வாங்கி இவ்வளவு நேரம் இழுத்து கொண்டு போக முடிஞ்சது அப்படின்னா அவரோட கேள்விகள் தான். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்கள் போனதே தெரியல, அந்த அளவுக்கு இருந்தது. சிவகுமார் சாரும் உங்களோட பயணங்களை ரொம்ப சிரிச்ச முகத்தோடையே எங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டது கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருந்ததுங்க சார். நீங்க இப்படியே இருக்கணும், அடுத்தடுத்து தொடர்ந்து உங்களோட படைப்புகள் வரணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். நீங்க ஏதாவது பகிர்ந்துக்கணும் அப்படின்னா பகிர்ந்துக்கலாங்க சார். நன்றி நன்றி. முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு கலைஞனுக்கு இது வந்து இப்ப இவ்வளவு பேரை சந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த குடும்பத்திற்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்றேன். அதே போல ஒரு எழுத்தாளனுக்கு மிக இனிமையான சங்கீதம் எது அப்படின்னு கேட்டா அவனுடைய படைப்புகள் குறித்து மற்றவங்க பேசுறத கேட்கறது தான். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நிறைய சங்கீதங்கள் இன்னைக்கு நான் கேட்டிருக்கேன். நான் இவ்வளவு பேரு பேசுனது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்லுவது மாதிரி கவிதை, குறிப்பாக நான் காளிதாஸ் சார்ட்டே சொல்லியிருக்கேன், அவருடைய கவிதைகள் ஒரு நவீன கவிதை அப்படிங்கிறது அல்லது பொதுவா கவிதை அப்படிங்கிறது வந்து ஒரு வாசகனுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை தரும். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லணும்னு விரும்புறேன். நான் கல்லூரியில படிக்கும்போது ஒரு கவிதை எழுதுனேன். மெழுகுவர்த்தியை பத்தி இருள் கிளிசலை தைத்து தைத்து உடைந்தது ஊசி அப்படின்னு எழுது. அப்ப என் கிளாஸ்மேட் கேட்டான் படிச்சுட்டு, நீ எப்படா அந்த சுடர் அசைகிறத வந்து தைத்து தைத்துன்னு எப்படா எழுதுன அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், இல்லடா எனக்கு நான் அப்படிலாம் யோசிக்கவே இல்லடா அப்படின்னு சொல்லி. இதைதான் நான் சொல்றேன். ஒரு வாசக சுதந்திரம் இருக்கு இல்லைங்களா? ஒரு கவிதையை நீங்க வந்து வாசிக்கும் பொழுது
நீங்க அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அந்த வாசக சுதந்திரம் அதுதான் எனக்கு கவிதையில ரொம்ப பிடித்த ஒரு கதையிலையோ ஒரு நாவல்லையோ இல்லாத ஒரு சிறப்பு கவிதைக்கு என்ன இருக்குன்னா எழுத்தாளர் அதை எழுதியவனே சிந்திக்காத ஒரு இதையெல்லாம் அது அந்த வாய்ப்பெல்லாம் வாசகனுக்கு இருக்கு. மறுபடியும் இவ்வளவு தூரம் அவர் சார் வந்து இவ்வளவு அதை ஆழமாக இதை விட ஒரு கௌரவம் ஒரு படைப்பாளிக்கு வந்து இருக்க முடியாது. சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு 2 வார்த்தைகள் பேசணும்னு இல்லாம இத்தனை புத்தகங்களையும் அவர் வாசித்து அவர் இது பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய கௌரவமாக நான் கருதுறேன். மீண்டும் ஒரு முறை குழுவினருக்கும் கலந்து கொண்டு கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றிங்க சார். நான் அடுத்த வாரம் மற்றும் ஒரு படைப்பாளரோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் சார். நன்றி.